அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எமோஷன் பேச போறோம். 1396வது நிகழ்ச்சி. ஹாப்பினஸ் பார்த்தோம், ஆங்கர் பார்த்தோம், ஃபியர் பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏர்போர்ட் பத்தி பேசிட்டு ஏர்போர்ட்ல பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா அங்க கனெக்டட் ஃபியர் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கு. இங்க போனா எந்த அளவுக்கு என்ன நடக்குமோ, இவன் எவன் எந்தெந்த நேரத்துல நம்மள டபாய்ப்பானோ, கொடுக்க மாட்டானோ, எடுத்துன்னு போறதுலாம் ஒழுங்கா வருமோ, லக்கேஜ் எல்லாம் ஒழுங்கா வந்து சேருமோ, கொல்லுமோ, எத்தனை விதமான ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஃபியர் இருக்குது. நிறைய இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ஃபியர் அங்கங்க இருக்குது. அதோட டிகிரி தான் மாறும். கொஞ்சம் சின்னதா இருக்கும், மைக்ரோ லெவல்ல இருக்கும், அப்புறம் மேக்ரோ லெவல்ல இருக்கும். நமக்கு தெரியாத நம்ம கூடவே ஒரு ஃபியர் ஒட்டிக்கணும் கூட ஒரு வாழ்க்கை பூரா ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கும். அது ஃபியர்ன்னு தெரியாது. ஆனா அதுதான் பல காரணங்களை நமக்கு நம்மள மாத்தும். அந்த மாதிரி ஃபியர்ன்றது ஒரு நெகட்டிவ் எமோஷனா இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த ஃபியர் ப்ரிகாஷன் மெத்தடுக்கும் உதவும். நம்ம பேசணும்னா நிறைய, அதாவது சார் பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபியர் இருக்கு, என்னென்ன ஃபியர் இருக்குதுன்னு சொன்னா அந்த செஷன் முடிஞ்சிடும். எல்லாரும் ஆளுக்கால் கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஒரு ஃபியரை சொல்லி முடிச்சிட்டோம். சரி, பாப்போம் என்ன பேசுறாரு சார். பேசுறதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேசுவோம். தேவைப்பட்டால் அடுத்த செஷனும் பேசுவோம் ஃபியர் பத்தி. அவ்வளவு நம்ம பேசலாம். மகிழ்ச்சி, நீங்க ஆரம்பிங்க சார். நன்றி, வாழ்த்து, வரவேற்பு, பாராட்டு. தலைப்பு அச்சம், ஃபியர், பீயிங் அஃப்ரேட் அப்படிம்பாங்க, பீயிங் ஸ்கேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேனிக், எக்ஸ்ட்ரீம் எண்டில் பேனிக்னு வரும். அதனால இப்போ நான் டிஸ்க்ளைமர் மாதிரி முதல்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல எப்பவுமே. அதனால யாரெல்லாம் பயந்தாங்க இல்லைங்களோ அவங்கெல்லாம் இருங்க, யாரெல்லாம் தைரியசாலிகளோ அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ். சரியா? அதனால மொத்தமாக போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தைரியசாலிங்க தானே? எல்லாம் ஏந்து போங்க. இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? நீங்க தான் கொலை பண்ணுதா? ஆமா, நாங்கெல்லாம் இங்க இருந்தே தைரியமா இருப்போம் சார், கவலைப்படாதீங்க. இது அச்சப்படுபவர்களுக்கான நிகழ்ச்சி, இது தைரியசாலிகளுக்கு இல்லையே, வேணாம். சரியா? அதுல ஃபியர்னு எடுத்தோம்னா சும்மா ஒரு வேற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அப்புறமா டாபிக் உள்ள போகலாம். இப்போ ஒரு பையனோ பொண்ணோ +2 90 95 மார்க் வாங்குறாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் 95 மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இந்த பையனோ பொண்ணோ உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? கங்க்ராட்ஸ் சொல்லுவோம் சார். கங்க்ராட்ஸ். அப்புறம் குட் ஜாப், கீப் இட் அப்படிம்போம். கீப் இட் அப். ஆமா, குட் ஜாப், கீப் இட் அப். குட் ஜாப், குட் ஜாப், கீப் இட் அப். அப்புறம் முதல்ல வாழ்த்துக்கள், அப்புறம் அடுத்து என்ன செய்ய போற அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஒரு கேள்வி சார். சரி, ரைட்டு. ரைட். பை அண்ட் லார்ஜ் எல்லாருமே கிட்டத்தட்ட இது மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் பூரா. ஆனா மக்கள் சொல்லாத ஒரு செய்தி என்னவென்றால், இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்த 95 மார்க் வாங்கலைன்னா இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்க நினைக்கிற MBBS என்ஜினியரிங்கோ இல்லை பர்டிகுலர் கோர்ஸோ அவங்க சாய்ஸ்ல கிடைக்காது. அது அவங்களுக்கு பயம். என்ன காலேஜில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்கன்னா ரைட்டு போ, ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு போறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்ற துணிச்சல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க 95 மார்க் வாங்க வேண்டிய தேவையே கிடையாது. 40 வாங்கினா போதும், நாங்க ஜாலியா இருப்போம். எந்த காலேஜ் கொடுக்குறியோ கொடு, என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறியோ கொடு, நான் ஒரு 4 வருஷம் படிக்கிறோம், அதுல நாங்க எதனா பாஸ் பண்றோம், எங்களுக்கு வாய் இருக்குது, நாங்க வாய் வச்சு பொழைச்சிக்குவோம், எந்த வேலை கிடைச்சாலும் பொழைச்சிக்குவோம், இவ்வளோ சம்பளம் எனக்கு வேணும், இந்த மாதிரி வீடு எனக்கு வேணும், இந்த மாதிரி கார் வேணும், இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் வேணும், இந்த மாதிரி மனைவி கணவன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம எது கிடைக்குதோ வர்றது வாப்பாவா வச்சுக்கலாம், விடு, அவள் தானே, வாடகை வீட்டுல இருந்துக்கிறோம், நாங்க சைக்கிள் ஓட்டிக்கிறோம், எதுக்கும் கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, துணிச்சல்காரர் அப்படின்னு பேரு. எவ்வளவுக்கு கூடுதலா நீங்க மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க கோழைகள் அப்படிங்கிறது சைக்காலஜி. உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அச்சம் இருக்குது, இதுக்கு குறைவா இருந்தா முடியாது, வேற கோர்ஸ் MBBS கிடைக்காம எனக்கு இன்ஜினியரிங் கிடைச்சதுன்னா நான் வாழ தகுதியற்றவன், இந்த லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா அப்ப நாட்டுல ஒரு பொண்ணு கூட என்ன லவ் பண்ணாது, நான்
விரும்பத்தகாதவன், நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன், நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு கிடைக்குது போயா அப்படின்னு போனோம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பையன் இல்லைன்னு மாத்திக்கோங்களேன், இந்த பையன் இல்லைன்னா இன்னொரு பையன் கிடைக்கிறான் அப்படிங்கிற அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு பேச தெரியும், எனக்கு பழக தெரியும், எனக்கு என்னுடைய ஐடியாக்களை கன்வே பண்ண தெரியும், அதுக்கும் மார்க்குக்கும் என்ன சம்பந்தம்? எவனோ ஒருத்தன் ஒரு சப்ஜெக்ட் வச்சான், அந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணுமா? எவனோ ஒருத்தன் இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன்னு சொன்னான், அதுக்கு தான் நான் ஆன்சர் எழுதணுமா? நான் படிச்சதெல்லாம் கேட்காம நீ இஷ்டமா ஒரு கேள்வி கேட்ப, உனக்கு பயந்து போய் நான் பதில் சொல்லணும். அப்புறம் இவ்வளவு மார்க் வாங்கினாதான் நீ காலேஜ் கொடுக்க, போங்கடா நீங்களும் வேணாம் உங்க காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் இந்த 18 வயசுல நான் பிசினஸுக்கு போறேன், இதுக்கும் மார்க்குக்கு சம்பந்தமே இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பல நேரங்களில் ஜெயின் பிள்ளைகள் அவங்க எதுவும் கவலைப்படுறதே கிடையாது. பிசினஸ் ஆரம்பிக்கிறது எப்படின்னு பாக்குறாங்களே தவிர இதுக்கு போறது இல்லை. ஜெயின் பிள்ளைங்க எங்கன்னா காலேஜில் படிக்கிறீங்கன்னா பெரும்பாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கும், அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி அந்த ஜெயின் கம்யூனிட்டில எல்லாம் பிசினஸுக்கு போயிடுவாங்க. ஸோ ஓவராலா உலகத்துல 95 மார்க் வாங்கினா வாழ்த்துக்கள், பாராட்டு, அடுத்து என்ன பண்ண போற, இதே மாதிரி தக்க வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. பட் டீப் இன்சைட் கொஞ்சம் டெப்த் சைக்காலஜியில் போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இதை விட குறைவாக வாங்கினா என்னால் உயிர் வாழ முடியாது, பிழைக்க முடியாது, நம்ம தலையில மிளகா அரைச்சிருவானுங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் தான் இவ்வளோ மார்க் வாங்க வைக்கிறதே தவிர இவங்க அறிவாளி, புத்தாலி, இன்டெலிஜென்ட், ஐக்யூ ஜாஸ்தி அதனால வாங்குறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு ஆங்கிள். அப்புறம் ஐன் ரேண்ட் அப்படின்னு ஒரு லேடி யாருக்காவது தெரிஞ்சுக்க கூடும், நான் எங்கேயாவது கோட் பண்ணியிருக்கவும் கூடும். AON ஐன்னு RAND ரேண்டுன்னு பேரு. இந்தம்மா புக் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, ஃபவுண்டன் ஹெட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. 1940 இது மிகப்பெரிய புரட்சிகரமான புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2025 2026 படிச்சீங்கன்னாலும் அது ஒரு புரட்சிகரமான புத்தகம். அதுல ருவார்க் அப்படின்னு ஒருத்தர் வருவார், RUARK. அவர் தான் ருவார்க்கு தான் ஹீரோ, டேவிட் ருவார்க்கோ இன்னும் பேர் அவருக்கு. ஆர்கிடெக்ட். இந்த சதுரமா வீடு கட்ட மாட்டேன், செவ்வகமா வீடு கட்ட மாட்டேன், எதுக்கடா கட்டணும்? நான் லைஃப்ல கட்டுறது ஒரு வீடு, அந்த வீட்டை இன்னாத்துக்கு நீங்க சதுரமா கட்டுறீங்க, செவ்வகமா கட்டுறீங்க? ஒரு ரூம் கூட சதுரமா இருக்காது, ஒரு ரூம் கூட செவ்வகமா இருக்காது, போங்கடா நான் வளைச்சி கட்டுவேன். ஸ்பேஸ்ல லாஸ் ஆனா ஆயிட்டு போகுது. கரெக்டா ஸ்பேஸை மேனேஜ் பண்ணி ஆகணும்னா ஸ்பேஸ் இல்லைங்கிற ஸ்கார்சிட்டில இருந்தா நீங்க வர்றீங்க. ஸ்பேஸ் இருக்குது, நாங்க எங்க சௌரியத்துக்கு கட்டுவோம், இப்படி வளைப்போம், அப்படி வளைப்போம், அப்படி வளைப்போம், எப்படி வேணா வளைச்சுக்குவோம். கோணமானன்னு படம் வரைகிற மாதிரி நாங்க கார்ட்டூன் டிசைன் மாதிரி நாங்க என்னத்தை வேணா ஆர்டிஸ்டிக் டிசைன் போடுவோம். ஆனா சதுரமா வீடு கட்ட மாட்டேன், செவ்வகமா வீடு கட்ட மாட்டேன், எந்த ஹைரைஸ் பில்டிங்கும் கட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாரு. கையில ஒன்றும் காசு இருக்காது, சத்தம் போடா நீ காசு இருந்து எதுக்கு, உன் காசும் வேணாம், உன் ப்ராஜெக்டும் எனக்கு வேணாம், நான் பிளாட்ஃபார்ம்ல பட்டு தூங்கிக்கிறேன், $1 பேர் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு இருக்கும். அது அந்த புக்கு முழுக்க படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும், ரேடிக்கலா இருக்கும். டோட்டல் அவுட்லுக் டு லைஃபே ஐன் ரேண்ட் மாத்துவாங்க. சரியா? இது இன்னைக்கு டாபிக் ஃபியருங்கிறதுனால திரும்ப இந்த பக்கம் உள்ள வந்துடும். இது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இமோஷன்ஸ் அப்படின்னு பேரு. இயல்பா முதல்ல உருவானது அப்படின்னா எல்லாமே மரைன் ஆப்ஜெக்ட். பூமி முழுக்க 100க்கு 100 விழுக்காடு தண்ணியால சூடப்பட்டு இருந்தது. அப்புறமா தண்ணி வத்துச்சு, அப்புறம் மேல உள்ள இருக்கிற அந்த நிலப்பகுதி மேல வெளியில வருது. இப்போதைக்கு ஒரு 30% வெள்ளம் வந்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தி வர 70 விழுக்காட்டுக்கு மேல கடல் இருக்குது. அந்த கடல்ல இருந்த மீன்கள் அது பாட்டுக்கு மீன் உள்ள இருக்கணும், எதையாவது சாப்பிட்டுட்டு இன்னொரு மீன் சின்ன மீனை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்க இருக்கணும். அது என்ன பண்ணுது, கியூரியாசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள வந்து ஒரு துணிச்சல் ஒண்ணு இருக்குது. அந்த துணிச்சலுக்கு அது என்ன பண்ணுது, தரையில ஏறி பார்த்து என்னால இருக்க முடியுமா பார்க்கணும் அப்படின்னுட்டு மீன் 1 2 இல்ல, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இந்த எங்கெங்கெல்லாம் சீ கோஸ்ட்ல வந்து அதுக்கு தரை கிடைக்குதோ அந்த தரையில அது நகர்ந்து பார்த்து மில்லியன்ஸ்ல செத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி ஒன் ஆஃப் தம் வில் டை. அதுக்கப்புறமா எங்கேயோ ஒண்ணு கொஞ்சம் அந்த பிரீதிங் அப்பரேட்டஸ் மாத்தி தண்ணியில இருந்து தான் நான் ஆக்சிஜன் எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் தரையில இருந்தும் ஆக்சிஜன் எடுப்பேன் அப்படின்னு அது முடிவெடுக்குது. அதுக்குதான் அப்புறமா ரெப்டைல்னு சொல்றது, தரையோட சேர்ந்து அது இந்த சென்டிபீடுங்கிற மாதிரி, மரவட்டைங்கிற மாதிரி, கம்பளி பூச்சிங்கிற மாதிரி 100 காலி அப்படின்னுட்டு அது ஊர்வனாகும். அப்புறம் 100 காலோட தரையில இருந்தா யாரோ ஒரு ஆள் சாப்பிடுறாங்க, மிதிச்சிடுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் 4 கால் வைக்கும். சோ இது அந்த காலகட்டத்திலேயே பயம் வந்துருச்சு. அது ஒரு பக்கம் துணிச்சலா கரை ஏறிடுச்சு, கரையில என்ன இருக்கும்னு தெரியல அப்படிங்கிற போது பயம் வருது. சோ அங்க இருந்து வருது ஒண்ணு.
அப்புறம் ஃபியர்னா நிஜமாவே அவங்க முன்னால கத்தி காட்டணும், இல்லை துப்பாக்கி காட்டணும், இல்லைன்னா அவங்கள தூக்கி போட்டு அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அடிப்பாங்களோன்னு நீங்க நினைச்சா, விழுந்துருவோமோன்னு நீங்க நினைச்சா, பயந்துருவோமோன்னு நீங்க நினைச்சா, என்ன பேச கூப்பிட்டுருவானுங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் இமேஜின்னு பேரு. நீங்களா ஃபேண்டசைஸ் பண்றீங்க, நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறீங்க. எனக்கு தெரியாதுன்னு முடிவு பண்ணிடுறீங்க. எனக்கு தெரியாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. மேடை பக்கமே வரமாட்டோமான்னு. மேடை பக்கம் வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க, நான் சரியில்லை, எனக்கு பேச தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அது ஃபியரை மாத்தல, ஃபியர் இருக்குது, ஒரு சின்ன வட்டத்தை போட்டு மேடை ஏறாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நாங்களா கற்பனை பண்ணி, எனக்கு இது தெரியாது, அவங்கள மாதிரி எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, அவங்கள மாதிரி பேச தெரியாது, அவங்கள மாதிரி ஒரு டிசைன் போட தெரியாது, அவங்கள மாதிரி கிரியேட்டிவா சொல்ல தெரியாது, அவங்கள மாதிரி ஆங்கிலம் பேச தெரியாது, அவங்கள மாதிரி கவிதை எழுத தெரியாது, இதெல்லாம் நீங்களா நினைச்சுக்கிட்டு ஒரு வட்டம் போடுறீங்க. இந்த மாதிரி 1 2 இல்லை, 1000 கணக்கில் வட்டம் போட்டு அவ்வளோ பெரிய உலகத்தை நம்ம சின்ன சுருக்கி கடைசியில் இந்த 10க்கு 10 சதுரடிகளோ விட்டுருப்பா, நான் அமைதியா இருந்துக்கிறேன், இதுதான் ரிஸ்க் இல்லாத ஏரியா. ஏன்னு சொன்னா வெளியில இந்த 10 அடி தாண்டி 100 சதுரடி தாண்டி போனா எனக்கு பயம் வந்துடுது. அப்போ இந்த பயம் உங்களை ஏற்கனவே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இது என்ன பண்ணுது, அமிக்டாலான்னு ஒன்று இருக்குது, AMYGDALA. அமிக் AMYGங்கிறது அமிக், DALA டாலா, அமிக்டாலா அப்படின்னு ஒரே சொல்லுது. அது மூளையில நடுவில் இருக்குது, உள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த ஃபியரை கண்டுபிடிக்கிற ஆளு. அது எதுல உங்களுக்கு அச்சம் வரும் அப்படின்னு வரும். அது ஃபண்டமெண்டல் ஃபியர் வந்து நான் செத்து போயிடுவேன், ஐ வில் நாட் பி அலைவ், ஏதோ ஒன்று என்னை கொன்னுடும், ஏதோ ஒன்று என்னுடைய ஆற்றலை கட்டுப்படுத்தினா, அதுக்கப்புறம் என் ஆற்றல் இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் நானே செத்து போயிடுவேன், எனக்கு ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிடுவேன், அவமானப்பட்டு செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அமிக்டாலா எப்போ புரிஞ்சுக்குதோ ஃபியரை, உடனே இதை ட்ரிகர் பண்ணி எதையாவது ஒன்று பண்ணு, ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்லிடும். சரியா? அதுவே அமிக்டாலா வந்து பல காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அமிக்டாலா சொல்லியிருக்கிறேன். அமிக்டாலா இஸ் அ ஃபியர் ரெஸ்பான்ஸு. அதில் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, கான்சியஸ்னஸ்ன்னு ஒன்று கிடையாது, அவேர்னஸ்ன்னு ஒன்று கிடையாது, காக்னிஷன் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நான் உசுரோட இருக்கணும், இல்லைன்னா செத்துருவேன், அதனால உடனே ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் அமிக்டாலா. சரியா? இது வந்து என்ன பண்ணோம்னா 5 சென்ஸ்ல இருந்து எது வருதோ அதை வந்து நம்ம ஸ்கேன்னு சொல்றோம்ல, இப்போ கம்ப்யூட்டர்ல அந்த ஸ்கேனிங் மெத்தடாலஜியில் இது ஸ்கேன் பண்ணோம். இது நல்லது தானா, இங்க போகலாமா, அடுத்து காலை வைக்கலாமா, பார்க்கறத பச்சும் பயப்படும், கேட்கறத வச்சு பயப்படும், சென்சேஷனை வச்சு பயப்படும், சாப்பிட்றப்ப பயப்படும், என்ன மூச்சு இதுக்குள்ள போலாமா, உள்ள போனா மூச்சு திணறி செத்துருவேனா அப்படின்னு வர பயப்படும். அது 5 சென்ஸ்லயும் வர்ற அத்தனை 5 சென்ஸ் தான் உங்களுக்கு மொத்தமே. டேக் 5 senses away, you are not alive. So you get in touch with the world only through 5 senses and you respond to the world only through 5 senses. அந்த இன்புட் ஸ்டிமுலஸ்ன்னு ஒன்று எங்கேருந்து வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், எந்த சென்ஸுக்கு வேணாலும் வரும். ஆனால் அமிக்டாலா அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இது டேஞ்சர்னு கண்டுபிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு வாட்டி உங்களை நாய் கடிச்சிடுச்சு, ஒரே ஒரு வாட்டி உங்க கணக்கு டீச்சர் அடிச்சிட்டா, வாழ்நாளுக்கு கணக்கு போனா, வாழ்நாளுக்கு பாம்பு பக்கம் போவாத, வாழ்நாளுக்கு பல்லி பக்கம் போவாத, சிலந்தி பக்கம் போவாத. சிலந்தி இவ்வளோண்டு இருக்கும். ஸ்பைடர் ஃபியர்னு ஒன்று உலகம் பூரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாட்டிலையும் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இருந்தாலும் ஸ்பைடர் பார்த்தா அவங்களுக்கு பயம். அதுக்கு அராக்னான்னு பேருன்னு நினைக்கிறேன் ஜுவாலஜியில், அராக்னாஃபோபியான்னு சொல்லுவாங்க. அது கிரீக் காடஸ் சம்மந்தப்பட்ட செய்தி. அவள் சிலந்தி வலை மாதிரி ஏன்னா தச்சுனே உட்காந்துருப்பாங்க. இந்த குழந்தைக்கு கம்பளி தைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பிறகு போகிற குழந்தைக்கு, அந்த மாதிரி தச்சுனே உட்காந்துருப்பாங்க அராக்னாங்கிறவ. அது மாதிரி இது எப்பவுமே இது வெப்பு சுத்தினே இருக்கிறதுனால அதுக்கு அராக்னான்னு பேரு, அராக்னாய்டுன்னு பேரு. சரியா? கம்மிங் பேக், எல்லா நேரமும் அது டேஞ்சர் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்துனே இருக்கிறது இதோட வேலை. நாம் அதே மாதிரி ஜெட் கேட்டகரியோட ஒரு எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை மந்திரி இல்லை சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களாம் ரொம்ப பெரிய மனுஷங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவன் ஆனா ஜெட் கேட்டகரி எவ்வளவுக்கு வைக்கிறானோ அவ்வளவுக்கு என்னன்னா எவனோ ஒருத்தன் போட்டுருவான்னு அர்த்தம். இப்போ நீங்களும் நானும் ஜாலியாக ரோட்ல போகலாம், ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்க மாட்டான். பனியன் போட்டு நீங்க ரோட்ல போங்களேன், ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் பாட்டு போயினே இருப்பான். ஏன்டா பனியன் போட்டுக்கிறான்னு கேட்க மாட்டான். அவன் பார்க்கறது பாப்பா, அவன் எதனா ஒன்று நினைச்சுக்கிறான். நமக்கு தெரியாத ஆளு நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்னன்னு, நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்மளை பத்தி கோணலாம் நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன்.
இது தெரியாத ஆள் என்ன நினைச்சா நமக்கு என்ன போச்சு, ஏன்னா இவங்களே நம்மளை பத்தி கோளாறாதான் நினைச்சுக்கிறாங்க. சரியா? அதனால இந்த இடத்துல ஜெட் கேட்டகரின்னு சொன்னா நீங்க மரியாதையா பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், போட்டு தள்ளிடுவானுங்க, இவனுக்கு பயந்தாமணிகள் ஆகுறானுங்க, இவங்களால இவங்களை காப்பாத்திக்க தெரியல, துப்பு இல்லாதவனுங்க ஊர்ல இருக்கிற ஆளெல்லாம் வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. ஏன்டா இவ்வளவு பேர் வேறுபடுத்துறீங்க, உங்களுக்கு ஜெட் கேட்டகரி தேவைப்படுது, நல்ல மனுஷனா இருந்தா போலாம் தானே. அந்த காலத்துல ஜவஹர்லால் நேரு எங்க கொண்டு நாட்டு போயிட்டாரு. எந்த குழந்தை கிடைச்சாலும் அந்த குழந்தையோட உட்காந்து 5 நிமிஷம் பேசிட்டு அப்புறமா அவர் போவாரு. அப்படின்னா நல்ல மனிதர்கள் இருந்த நாடு தான் இது. இன்னைக்கு இப்படி கெடுத்து குட்டிச்சோரா போயிடுச்சு, அது வேற கதை. சரியா? அதே மாதிரி ஓஷோன்னு ஒரு ரஜினிஷ் ரொம்ப பெரிய அறிவாளி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சாமியார்கள் 100க்கு 100 விழுக்காடு சாமியார்களும் அந்த ஓஷோ புக்கை 5 புக்கை படிச்சு டப்பா அடிச்சுட்டு ஓஷோ சொன்னதெல்லாம் இவங்களே சொல்ற மாதிரி சொல்லி உட்காந்துக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் 80% ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் எனி சாமிஜி ஸ்டாக் இஸ் ஒன்லி ஓஷோ கண்டென்ட். சரியா? திரும்ப இங்க எதுக்கு வர்றோம்னா, ஓஷோ கதை ஒண்ணுல வரும். ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு இன்னொரு ராஜா வருவாரு. இவர் அந்த அரண்மனைக்கு வெளியில அந்த 30 அடிக்கு 20 அடின்னு ஒரு பெரிய டோர் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஈட்டி எல்லாம் வேற வச்சிருப்பாங்க, அந்த டோரை உடைக்கூடாது அப்படின்னு நிறைய ஈட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை யானை கூட தகர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வளைச்சு வேற கட்டியிருப்பாங்க. நேரா வந்து 100 மீட்டர்ல இருந்து வந்து அடிக்கலாம்ல, அதனால இப்படி வளைஞ்சு வந்து தான் அடிக்கிற மாதிரி இருக்கும், பவர் இல்லாம. அது மாதிரிலாம் மதில் சுவர் போட்டு, அது கோட்டைக்கு அது கதவு, அதுல ஈட்டி, அதை வளைச்சு வேற வச்சிருக்கிறாங்க. அதை கஷ்டப்பட்டு தாண்டிங்கன்னா அகழின்னு ஒண்ணு இருக்கும், அகழியில நிறைய முதல வேற வச்சிருப்பாங்க. அகழியை தாண்டிங்கன்னா மதில் கட்டியிருப்பாங்க, அதுல அங்கங்க ஓட்டை வச்சு அங்கங்க ஈட்டி அம்போட ஒருத்தன் இருப்பான். அவனை தாண்டி வந்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மதில் இருக்கும், அதையும் தாண்டி வந்தா பேலஸ் இருக்கும். அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் பெட்ரூமுக்கு ஜன்னல் வச்சுக்கிறேன், அதனால என்னை யாரும் எதுவும் ஆட்டிக்க முடியாது அப்படின்னு இந்த ராஜா சொல்லுவாரு. நோ ஒன் கேன் கில் மீ, ஐ எம் ஆல்வேஸ் அலைவ் அப்படின்வாரு. அப்போதான் பின்னால இந்த ஒரு சோல்ஜர் ஒருத்தன் சிரிச்சிருவான், அந்த எதிர்கட்சிக்காரன், அந்த ராஜாக்கிறான அவன் சோல்ஜர் ஒருத்தன் சிரிச்சிருவான். அவனை சிரிச்சவனே இந்த அளவுக்கு வந்துடும், டாய் ஏன்டா நீ சிரிக்கிற அவன் சொல்லுவான், அந்த ஒரு ஜன்னல் இதுல ராஜா, அது இருக்கிற வரையும் அவனை எவனா ஒருத்தவனை போட்டுருவான், அந்த ஜன்னலையும் மூடிட்டான் நான் செத்துருவனே அப்படிமா. இப்ப மட்டும் நீ உயிரோட நினைச்சுனுக்கிறியா அப்படின்னு பயந்து செத்து தானடா இருக்கிறேன், இப்ப மட்டும் நீ உயிரோட இருக்கிறியா, பயந்து செத்து தானே இருக்கிறேன். அவ்வளவு பெரிய ராஜா அவர் என்ன சொல்றாரு, நாங்க இவ்வளவு பெரிய டோர் வச்சுக்கிறோம், அதுல ஈட்டி வச்சுக்கிறோம், மதில் வச்சுக்கிறோம், முதல்ல வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அம்பு வச்சுக்கிறோம், ஆளு அப்பாரு எல்லாம் வச்சுக்கிறோம், எவ்வளவு வச்சிருந்தாலும் பயப்படுறியாடா, ரோட்ல வந்து நிக்க முடியல உன்னால. அந்த ஓஷோ சொல்றது கிண்டலு, நீ வந்து பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்றாரு அவரு. அந்த மாதிரி பாக்குற போது பலருக்கும் இந்த மாதிரி அச்சங்கள் இருக்குத்தான் செய்கின்றன. நாம இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி உட்காந்துக்கிறோம், நிஜமாவே இவங்க எல்லாம் கோழைகள், அச்சப்படுகிற மனிதர்கள். அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பாடி ரியாக்ட் பண்ணுது. பாடி ரியாக்ஷன்னா முதல்ல இந்த இடத்துல வேர்க்கும், அப்புறமா படப்படன்னு ஒண்ணு வரும், பெருமூச்சு இல்லை, ஷாலோ பிரீதிங்னுட்டு ரொம்ப ரொம்ப வேகமா பிரீதிங் செஸ்ட் லெவல்ல இங்க இருந்து பிரீதிங் வரும். ஏன்னா அதுக்கப்புறமா அடி வைத்த கரைக்கும், புளி கரைக்கும், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வரும். என்ன டை மசில்ஸுக்கும் காப் மசில்ஸுக்கும் பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று சண்டை போடு, இல்லைன்னா ஓடி போயிடும். சண்டை போடுறதுக்கு கைக்கு பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், அது காலுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு காலுக்கு பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். என்ன டைஜஷன் அரெஸ்ட் ஆயிரும், முகத்துக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிறதுனால ஃபேஸ் பேலா மாறிடும். இதை வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ், FRIGHT பயப்படுற ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ரீசிங் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். திகைத்து போய் நின்றார், துடிக்க மறந்து, ஒரு நிமிடம் துடிக்க மறந்து நின்றது அப்படிம்பாங்கல்ல, அது வந்து யூ டேக் த டைம் டு டேக் அ டெசிஷன். ஏன்னா உங்களால் சரி பண்ண தெரியல, இம்பாஸ்ன்னு ஒன்று வந்துச்சு, உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு டேஞ்சர் வந்துச்சு. அப்போ ஃபார் அ செகண்ட் யூ காட் டு ரிமைன் குவைட் அண்ட் தென் டேக் அ டெசிஷன், அது வந்து ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். இம்மீடியட்டா அடிக்க முடியும் தெரிஞ்சா ஏறி அடிச்சிருவீங்க, அது வந்து ஃபைட் ரெஸ்பான்ஸ். இம்மீடியட்டா அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிருவீங்க, அது ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ பாடி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். முதல்ல கார்டிசால் ட்ரிகர் பண்ணோம், கார்டிசால் பத்தலைன்னா அட்ரினலின் ஒன்று ட்ரிகர் பண்ணோம், அப்புறமா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரீதிங்கும் இன்க்ரீஸ் ஆகிடும், அப்போதான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு உடம்பு முழுக்க கிடைக்கும். இது எல்லாம் வந்து ஃபியர்ல வர்ற ரெஸ்பான்ஸ். ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆங்ஸைட்டி ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா?
இதெல்லாம் வந்ததுன்னா நீங்க உயிர் வாழ்வதற்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்டவை. உங்களை ஒரு கேள்வி கூட கேட்காது. அமிக்டாலா அவ்வளோத்தையும் ட்ரிகர் பண்ணி அடி முழக்கு தூக்கிறோம். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அமிக்டாலா அவ்வளோத்தையும் தூக்கிறோம். சரியா? இதை வந்து முதல்ல வால்டர் கேனன் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. WALTER வால்டர் கேனன், CANNON. அவர் தான் ஃபைட் ரெஸ்பான்ஸ், ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், ஃப்ரீசிங் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தவர். அப்புறம் ஹான்ஸ் செல்லியன் இன்னொருத்தர் வர்றாரு. HANS ஹான்ஸ், SELYE செல்லியன் பேரு. ஹான்ஸ் செல்லியங்கிறவர் தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 2 வேர்டை ஒன்னா சேர்த்து மக்களுக்கு கொடுத்தவர். தனியா ஸ்ட்ரெஸ் இருந்தது, தனியா மேனேஜ்மெண்ட் இருந்தது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஃப்ரேஸ் காயினேஜ் பண்ணவர் ஹான்ஸ் செல்லியன் பேரு. இவர் பேரை ஒரு 4-5 வருஷம் நோபல் அவார்டுக்காக பரிந்துரைக்கிறார்கள். 4-5 வருஷமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹான்ஸ் செல்லியக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. என்னடா நம்மளுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு அது ஒரு கதை இருக்குது, அது தனி வச்சுக்கோங்களேன். அவரும் சொல்றாரு ஜென்ரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் பாரு. ஜென்ரல் அடாப்டேஷன் ஜென்ரல் ஏதோ கையில எதனால உங்களுக்கு பயம் வருதுன்னு தெரியாது, ஆனா அந்த இடத்துல நீங்க அடாப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு அந்த இடத்துல கேஸ்ன்னு சொல்லுவாரு. GIS ஜென்ரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் பாங்க. அதுலேயும் இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் வரும், இல்லைன்னா ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்னு வரும். இந்த 3த்தையும் காம்பினேஷன் போட்டு எதனா ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்கு ரைட் ரெஸ்பான்ஸ்ன்னு பேரு. ஸோ ஃபைட் ரெஸ்பான்ஸ், ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரைட் ரெஸ்பான்ஸ் 4 இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ஹான்ஸ் செல்லியன் சொன்னதுதான் ஃபர்தரா மிலியூ இன்டீரியர் அப்படின்னு இன்னொரு ஃப்ரேஸ் சொல்லுவாரு. MILEU மிலியூ, இன்டீரியர்னா உள்ளுக்குள்ள, INTERIOR. இந்த மிலியூ இன்டீரியர்னா ஒரு இன்டர்னல் பேலன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த பேலன்ஸ் வெளியில என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்த பேலன்ஸ் இருந்தே ஆகணும். இந்த பேலன்ஸ் டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா உடனே அது திருப்பி இதே பேலன்ஸ் கொண்டு வருது அப்படின்னு இந்த பாடி முயற்சி பண்ணும். அடிபட்டுச்சுன்னா ஹீல் பண்ணு, பயமா இருந்தா ஓடிடு, அப்புறமா உட்கார். அழுத பிள்ளை பால் குடிக்கும், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கு, நல்ல வேலை பார்த்தா ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்கல்ல. எல்லா இடத்துலையும் இந்த மிலியூ இன்டீரியர் திரும்ப உங்களை ஒரு இன்டர்னல் பேலன்ஸ் கொண்டாந்து கொடுத்துரும். புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபைட். உங்களுக்கு அச்சம் வந்ததுன்னா உடம்பு இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும். உடம்பு ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உடம்பு திரும்ப பேலன்ஸ் கொண்டு வரும். இது உங்க மேல சிம்பத்தி வச்சு ஐயோ பாவம் இவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைச்சு அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இட் டேக்ஸ் பிட்டி ஆன் யூ. பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னுட்டு இவ்வளவும் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிக்கும். அது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் சர்ஜரி பண்ணி முடிப்பார்ல. பைபாஸ் சர்ஜரியில சொல்லுவாங்க, ஹார்ட் பைபாஸ் சர்ஜரியில அந்த டாக்டர் கேட்டாராம் பேஷண்ட்டு, எவ்வளோ நேரம் டாக்டர் உங்களுக்கு ஆகும் இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுன்னு. அந்த ஆளு 45 மினிட்ஸ் சொன்னாராம். அவன் 4 ஹவர்ன்னு சொன்னானுங்களே. 4 ஹவர், இந்த பக்கம் 2 ஹவர் அவனுக்கு வேலை, நான் உள்ள வருவேன் 45 நிமிஷம், இந்த வயரை வாங்கி அப்படி மாட்டி இந்த காலில் இந்த டியூபை மாட்டி கட் பண்ணி அதை மாட்டிட்டு என் வேலை மொத்தமே 45 நிமிஷம். அந்த காலில் கட் பண்ண அந்த ரத்த குழாயை எடுத்து எந்த இடத்துல பைபாஸ் பண்ணுமோ இங்கே ஒரு முடிச்சு அங்கே ஒரு முடிச்சு போட்டு என் வேலை 45 நிமிஷம் போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து திரும்ப அதை சூச்சர் போட்டு எல்லா வேலையும் பண்றதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதனால 3/4 ஹவர் தான் என் வேலை, 3.25 மணி நேரம் அவங்க வேலைம்பாங்க. புரியுதா? அதனால சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். அப்பதான் இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று வரும். பாரான்னா பிசைட்ஸ்ன்னு அர்த்தம், இல்லை அதே போல அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா சற்று வெளியே அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மாதிரி பாரா டெக்னீஷியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாரா மிலிட்டரி ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, பாரா மெடிக்கல் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இவங்க மெடிக்கலோட சேர்ந்தவங்க ஆனா டாக்டர் கிடையாது, மிலிட்ரி மாதிரி ஆளு ஆனா மிலிட்ரி கிடையாது. இந்த பாரா சைக்காலஜின்னு சொன்னா சைக்காலஜி மாதிரியே இருக்கும் ஆனா சைக்காலஜி கிடையாது. நாங்க வந்து டெலிபத்தின்னு ஒன்று வச்சுக்கிறோம், கிளார்வாயன்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறோம், டேஜா ஒன்று வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் சைக்காலஜி மாதிரியே இருக்கும் ஆனா டூப்ளிகேட் சைக்காலஜி இல்லை. அதெல்லாம் பாரா சைக்காலஜி கொண்டு போட்டுரும். அந்த மாதிரி பார்க்கும்போது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று வந்து திரும்பவும் உடம்ப உங்களுக்கு பேலன்ஸு கொண்டு வந்து விடும். சரியா? இதெல்லாம் பாடி ரெஸ்பான்ஸ். அப்புறம் ஃபியர்ன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவமோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு சொல்லோ there has got to be some substance that shall be creating the fear. இது எதுவாக இருக்கலாம், அவங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும், எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்குற போது உங்களுக்கு இந்த பயம் வரும். புரியுதா? ஆப்ஜெக்டே இல்லாமல் வராது. இது வந்து ஃபியர்ன்னு சொல்லுவோம். ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்குது, பதற்றம்னு சொல்லுவோம்.
ANXIETY ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டிங்கிறது பதற்றம். எதுல வருது தெரியாதுங்க. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆங்ஸைட்டின்னு பேர் வச்சுக்கிறோம் அதுக்கு. இது காத்துல மிதக்கும், ஃப்ரீயா மிதக்கும், எப்படி வேணா மிதக்கும், எதுக்கு வேணாலும் போகும்னு. இந்த ஆங்ஸைட்டிங்கிற ஆளு எதற்கு வேண்டுமானாலும் பதற்றப்படுவார்கள். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆங்ஸைட்டின்னு பேரு. சரியா? அது வந்து ஒரு டாகா இருக்கலாம், ஒரு உயரமான ஒரு இடமாக இருக்கலாம், இல்லைன்னா இருட்டா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அது என்ன பண்ணுது, உங்களை ட்ரிகர் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணுக்குது. ஆனா ஆங்ஸைட்டில ஆப்ஜெக்டே கிடையாது. சும்மாவே உங்களுக்கு சொல்ல தெரியலைங்க, என்னமோ ஒரு மாதிரியா இருக்குதுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க, இந்த இடமே எனக்கு பிடிக்கல, இது இந்த மீட்டிங்கே பிடிக்கல, இந்த ஹாலே பிடிக்கல, இந்த குரூப்பே பிடிக்கல, இந்த ஊரே பிடிக்கலன்றாங்கல்ல. அதெல்லாம் காரணம் உங்களுக்கு சொல்ல தெரியாது. But somehow the body senses something is not okay, this is not my ground, let me better leave this place so that I can continue to go on with my life அப்படின்னு உள்ள இருந்து ஒன்று சொல்லும். ஃபியர் என்ன ஆகும்னா, அந்த டார்க்னஸ்ல லைட்டை போட்டீங்கன்னா போயிடும், கூட அம்மா கையை பிடிச்சிங்கன்னா போயிடும், இது அந்த ரூமை விட்டு இன்னொரு ரூமுக்கு போயிடுச்சுனாலும் போயிடும். ஸோ ஃபியர் வந்து டேஞ்சர் இருக்கும்னு நம்பும். டேஞ்சர் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்பிச்சுன்னா திரும்ப போயிடும். அதுவும் நம்பிக்கை தான், இதுவும் நம்பிக்கை தான். புரியுதா? ஆனா ஆங்ஸைட்டி போவாது. ஆங்ஸைட்டி இருந்துனே இருக்கும். இன்னமும் என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துட்டே இருக்கும். பேனிக்குங்கிறது ரொம்ப பெருசு. பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாக்ன்னு சொன்னா அடிக்கிறோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பேனிக் அட்டாக்குங்கிறது உங்களுக்கு காரணம் தெரியாது, சமயங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும், சமயங்களில் தெரியாமலும் இருக்கும். பேனிக் அட்டாக்குங்கிறது பல்ஸ் எல்லாம் ஒரு 200க்கு எகிரும்னு வச்சுக்கோங்களேன். பிபி தலை சுத்தம், அவ்வளோ ப்ரீதிங் ப்ராப்ளமா இருக்கும், மூச்சு விட முடியாது, என்னவோ பண்ணும். அவங்க அந்த சுச்சுவேஷன் வந்து நார்மலி 10 to 20 minutes இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கன்சோலே பண்ண முடியாது. கூட ஒரு ஆள் இருக்கலாம், தொட்டுன்னு இருக்கலாம், இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுச்சுவேஷன் 10 நிமிஷம் தாண்டி அவங்க இந்த பக்கம் போனாங்கன்னா கொஞ்சம் சப்சைட் ஆகும். ஆனா இந்த அட்டாக்குங்கிறது அந்த நேரத்துல உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்குது, இன்னத்துக்கு இவங்களுக்கு இந்த அட்டாக் வந்தது தெரியாது. பேனிக் அட்டாக் வர்ற ஆளுக்கு ஏன் பேனிக் அட்டாக் வந்ததுன்னு தெரியாது. ஆனா அவங்க ஏதோ ஒன்று அவங்க அமிக்டாலா சொல்லுது, இது சரியில்லை, ஓடி போயிடு, எதனா பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த அட்டாக் வருது. அன்பேரபிள், ஓவர்வெல்மிங், என்ன சம்டைம்ஸ் ரீசனபிள், சம்டைம்ஸ் அன்ரீசனபிள், பெர்சீவ்டு, ரியலு நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்ப நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க, நான் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஹைலி வல்னரபிள். ரொம்ப ரொம்ப மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு வேடிக்கையா இருக்கும். ஒண்ணுமே இல்லையே, இன்னத்துக்கு இவங்களுக்கு இந்த பேனிக் வந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்க அன்ரீசனபிளா நினைப்பீங்க. அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பொறி தட்டுது, அமிக்டாலா அதை ட்ரிகர் பண்ணி விட்டுடுச்சு. அப்போ அவங்க உடம்பு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. புரியுதா? அது போறதுக்கும் ரொம்ப மெதுவாக தான் போகும். படுத்து தூங்க வச்சு எதனா பண்ணி செடேஷன் கொடுத்து ஒரு 4-5 ஹவர் இல்லை 8 ஹவர் கழிச்சா அது சரியா போகும்னு வச்சுக்கோங்க. அன்பேரபிள். அதே மாதிரி பீயிங் ஸ்கேர்டுங்கிறது எதுக்கு வேணா உங்களுக்கு நார்மல் ஸ்கேர்டுன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல ரொம்ப ஈஸியா ஸ்கேர்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. SCARE ஸ்கேர். நம்ம ஊர்ல ஃபியர் மட்டும் சொல்றோம், இல்லைன்னா பீயிங் அஃப்ரேடுன்னு சொல்றோம். இது 2 தான் நாம பயன்படுத்துறது. இங்க பெரும்பாலும் ஸ்கேர்டுங்கிற வார்த்தை இந்தியாவில் சொல்றது இல்லை, அங்க சொல்லுவாங்க. அப்போ குழந்தை ஏதோ ஒரு காரணத்துல சொல்லுது பீயிங் ஸ்கேர்டுன்னா, சரி இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணாத, இந்த இடத்துல கண்டினியூ பண்ணாத, இந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் ஷார்ப்பா என்னத்தினால இது இந்த பயம் வருது அப்படின்னு பார்த்து, ஸோ இதுவாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு நீங்க அட்டென்ட் பண்றீங்க. அதனால உங்க அட்டென்ஷன் கொஞ்சம் ஷார்ப்பா மாறும். இதுல டாட்சன் ஒரு ஆளு 1908ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த லேசா ஒரு பயம், இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறோம், படிச்சு முடிச்சிட்டோமா, கையில நோட்ஸ் ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு பாக்குறோம்ல, இதெல்லாம் வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வர்றது. முதல் 5 நிமிஷம் எல்லா ட்ரெயினருக்குமே ஃபர்ஸ்ட் 5 minutes கொஞ்சம் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ரீசனபிள், அது ரொம்ப நல்லது. 5 நிமிஷம் கழிச்சு எல்லாம் நம்மளுக்கு தான் யாரும் கத்தி வச்சு இல்லை, யாரும் கையில அழுகி போன முட்டையோ தக்காளியோ வச்சு இல்லை, நம்மளெல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அதுவா அந்த அமிக்டாலா நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா பல்ஸ் பிபி எல்லாம் குறைஞ்சிரும். அந்த டென்ஷன், பதட்டம், ஸ்ட்ரெஸ், ஃபியர் எல்லாமும் குறைஞ்சிரும். ஆனா முதல் 5 நிமிடம் பயமாகத்தான் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லது, வெல்கம் சைன்னு சொல்றது. இன்டர்வியூக்கு போறீங்க, எக்ஸாமுக்கு போறீங்க, பல்ஸ் பிபி இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஆகலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அட போட வேலை கொடுத்தா கொடுக்காட்டிப்போ
சீட்டு கட்சா கிடையாது கிடையாது எப்படியும் திட்ட போறீங்க, சத்தம் பாங்கடா திட்டிக்கோங்க அப்படின்னுட்டு யூ கேவ் அப். when you give upன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இதுவும் விட்டுரும் உங்களை, இந்த பயமும் உங்களை விட்டுரும். ஆனா இல்ல நாங்க நல்லா பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது, எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஆகணும், 90 மார்க் எடுத்தாகணும், இன்டர்வியூல கரெக்டா பதில் சொல்லி ஆகணும். முதல்ல ஒரு அந்த பதற்றம் ஒண்ணு வரும், அந்த அச்சம் ஒண்ணு வரும். இதெல்லாம் நல்லது. இது வந்து பீயிங் அஃப்ரேடு, பீயிங் ஸ்கேர்டுன்னு சொல்றோம்ல, இந்த அச்சமும் இதுவும் வேணும். யாருன்னு தெரியாது, என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, நம்ம கரெக்டா பதில் சொல்லுமான்னு தெரியாது, அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் தெரியும், அந்த டைம்ல வருமானு தெரியாது. இதெல்லாம் ஃபியர் சம்மந்தப்பட்ட செய்தி. அப்புறம் டெரர்னு ஒன்று இருக்குது, அது வந்து எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஃபியர். மொத்தமா செத்து போயிடும், எல்லாரும் செத்து போயிடும், கூட ஒன்று கூட இருக்காது, நாசமாயிடும்னு நினைக்கிறது. ட்ரெட்னு ஒன்று, டிஆர்இஏடி, ரெட்டு, ஆர்இஏடி ரெட்டு, அது கூட டி சேர்த்தீங்கன்னா ட்ரெட். ட்ரெட்னா என்னன்னா ஏதோ ஒன்று கோளாறாக போகிறது, நினைச்சா பயமா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து ஆன்டிசிபேட்டடு இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்று கோளாறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறதுனால இது ஆன்டிசிபேட்டரி அண்ட் இட் ஆல்சோ இன் த ஃபியூச்சர் சொல்லுவோம். ஹாரர்ன்னு சொன்னீங்கன்னா ஷாக்கோட சேர்ந்து வர்ற ஃபியர், ஐயோ அப்படின்றோம்ல, ஒரு ஷாக்கும் கூட வரும், நெகட்டிவா எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட்ல இன்டென்சிவா ஒன்று வரும், அது கூட உங்களுக்கு பயம் சேர்ந்து வர்ற போது இது அந்த ஷாக்கும் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஷாக்கும் ஃபியரும் ஒன்னா சேர்ந்ததுன்னா ஹாரர்ன்னு சொல்லுவோம். ஃப்ரைட்டுங்கிறது அந்த பர்டிகுலர் டைம்ல ஒரு இம்பாஸ், என்ன பண்றதுன்னு தெரியல, அப்புறம் ஒரு செகண்ட்ல முழிச்சுட்டு டகால்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்க, தப்பிச்சிட்டீங்க, சமாளிச்சிட்டீங்க. அப்ரஹென்ஷன் சொல்லுவாங்க, பாஸ் கூப்பிட்டுக்கிறாரு, ரூமுக்குள்ள போனோம்னா கேபினில் தனியா மாட்டினோம்னா சிங்கிள் அவுட் பண்ணி படுவாங்க, என்ன சொல்லுவான்னு தெரியலையே, சார் பாஸ் ஃபோன் கூப்பிடுறாரு சார் வாங்க, அவன் கூப்பிட்ட உடனே அவனுக்கு அப்ரஹென்ஷன் வந்துடும். இது நடந்து போறதே காலை இழுத்து தான் மெதுவா நடந்து போவாங்க. பாஸ் வந்து நிஜமா கூப்பிட்டு நல்லா இருக்குதியா, ஃபைல அசைன்மெண்ட் பிரமாதமா பண்ணுகிறேன், மேல இருக்கிறவங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா நமக்கு அப்ரஹென்ஷன் என்னன்னா பாஸ் எப்ப கூப்பிட்டாலும் திட்டுவாரு அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஆங்ஸைட்டின்னு முதல்ல சொன்னேன், ஆப்ஜெக்ட்லெஸ் ஃபியர், என்ன காரணம்னு தெரியாது, எதுக்கு வேணாலும் வர்றது. ஃபோபியான்னு ஒண்ணு இருக்குது, எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஃபியர். இது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது, எனக்கு மட்டும் இருக்கும். சிலந்தி பார்த்தா எனக்கு மட்டும் பயம், உயரம் பார்த்தா எனக்கு மேல மாடி இந்த 100 அடி 200 அடி அந்த மொட்டை மாடில இருந்து அப்படி எட்டி பார்த்தா பயம், எதுக்கு வான்னு வந்துருவாங்க. ஸோ ஹைட் ஃபோபியான்னு பேர் இதுக்கு. அது மாதிரி வர்றது. ஃபோபியாங்கிறது 1 நாட் ரேஷனல், 2 மற்றவங்க யாரும் பயப்படல, 3 எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட்ல வருது. இந்த 3 தான் அதுக்கு பேர் ஃபோபியா. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இட் இஸ் நாட் ரேஷனல், இட் இஸ் இரேஷனல். முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை, பல்லி என்ன சாப்பிட்டுடும், சிலந்தி என்ன சாப்பிட்டுடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட்டு. மற்றவங்களுக்கு இருக்குதான்னு பார்க்கணும், யாருக்கால எனக்கு மட்டும் இருக்குதுன்னா அப்போ இது தப்பான ஏரியா. அப்புறமா இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும், அதனால எத்தனை பேருக்கு வருதுன்னு பார்க்கணும். எனக்கு மட்டும் வருது, எக்ஸ்ட்ரீம் அமௌண்டா வருது அப்படின்னு வர்ற இடங்கள் தான் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அலாம்னு ஒன்று, அலாம் பெல்லுன்னு நம்ம இதுல வச்சுக்கிறோம்ல கிளாக்ல, அது மாதிரி அலாம் அடிச்சோடனே நமக்கு பயம் வந்துடும். இந்த ஆளை பார்த்த உடனே உள்ள இருந்து ஒன்று சொல்லுவோம், தப்பிச்சு ஓடிடு, இவங்க எல்லாம் மாட்டினா இவன் 2 கேள்வி கேட்பான் அப்படின்னு இருக்குது இல்ல. அது இந்த வடிவேலு பார்த்திபன்ல கூட இருக்கும், இத்தோட விடுவானா இன்னும் 2 கேள்வி கேட்டு குறைவானா அப்படின்னு. அது வந்து ஆப்ரஹென்ஷன் சொல்றது. அலாம் உள்ள இருந்து ஒன்று அலாம் அடிக்குது, இந்த ஆள் லேஸ்ல விட மாட்டான் அப்படின்னு சொல்லுது. அந்த பெல்லு காதலன் காதலியா இருந்தாலும் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன், உள்ள ஒரு பட்சி பறகுது, என்ன பெல் அடிக்குது, ரோஜா பூ மலருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து அலாம். அப்புறம் அந்த காலத்துக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ தூங்கி நிற்பாங்க, அப்போ வீட்டுல யாரோ கதை தட்டுவாங்க. காலிங் பெல்லாம் அந்த காலத்துல கிடையாதுன்னு வச்சுங்களேன், கதவை போட்டு டம் டம்னு தட்டுவாங்க. தட்டுறதுக்காக ஒரு இரும்பு வேற மாட்டி வச்சிருப்பானுங்க, இரும்பு வச்சு அதில் டம் டம்னு அடிச்சாதான் உள்ள இருக்கிறவங்க முழிச்சுக்குவாங்கன்னு. அது ராத்திரி 12 மணிக்கு யாராவது கதவை தட்டுறான்னா ஒரே ஒரு ஆள் தான் தட்டுவான், யாரு? தந்தி எடுத்துன்னு வர்றவன் தட்டுவான். தந்திக்கு இல்ல, தந்தில என்ன மெசேஜ் இருக்கும்? ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்கும், பாட்டி செத்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற மெசேஜ் தான் வரும். அந்த 12 மணிக்கு யாரு கதவை தட்டினாலும் மக்களுக்கு உடனே தெரியுது, தந்தி அங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படிங்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னால எங்க தலையெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த சினிமா பார்த்துட்டு விசில் அடிச்சுன்னு கம்ப்யூட்டர் பார்த்துட்டு உட்காந்துருக்குது, அது வேற கதை. ஆனா எங்களுக்கெல்லாம் அதுதான் ஏற்றி வச்சிருந்தாங்க, சரியா? அப்புறம் ஃபோர் போர்டிங்னு சொல்லுவாங்க,
ஏதோ ஒண்ணு கெட்டு போக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது. கனவுல வந்துச்சுங்க, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சுங்க என்ன அப்படின்னு நினைக்கிறது ஃபோர் போர்டிங்னு சொல்லுவாங்க. சம்திங் இஸ் கோயிங் டு கோ ராங். அது என்னன்னு எனக்கு தெரியாது, யார்கிட்ட இருந்து தெரியாது, எதை பத்தின்னு தெரியாது, ஆனா எனக்கு பயமாகுது அப்படிம்பாங்க. இப்போ ஒண்ணுமே நடக்கல, ஏதோ ஒண்ணு கோளாறா போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுது அப்படிங்கிறது ஃபோர் போர்டிங் சொல்லுவாங்க. ஆங்ஸ்ட்னு ஒண்ணு இருக்குது, ANGST ஆங்ஸ்ட்னு ஒண்ணு பேரு. இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. உயிரோட இருப்போமா செத்துருவோமா அப்படின்னு வரதையும் ஆங்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ANGST. லவர்ஸ் ஆங்ஸ்ட்னு சொல்லுவாங்க. காதல் கை கூடுமா இல்லையா அப்படிங்கிறது, காதலி 2 பேருக்கும் வர்றதையும் ஆங்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெர்வஸ்னஸ்ன்னு நம்மளுக்கா படப்படான்னு வரும். என்ன அது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்னுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த நெர்வஸ்னஸ்ல வர்ற சமாச்சாரங்கள். அப்புறம் கவர்டைஸ்னு ஒண்ணு, இது வந்து செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யாம விட்டுருவேன், அது எனக்கு தெரியாது, எனக்கு புரிபடாது, என்னால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அட்டம்ப்டே பண்ணாம இருந்துடுறது. ஃபியர்ல கூட ஒரு மாதிரியா பண்ணி பார்ப்பாங்க, ஆகட்டும் பார்க்கலாம்னுட்டு, கோளாரா போனா போகுதுன்னுட்டு. கவர்டைஸ் இருக்கிற ஆளு அட்டம்ப்டே பண்ண மாட்டாங்க. ஐ லவ் யூ சொன்னா எப்படியும் அவ அடிக்க போறா, எதுக்கு ஐ லவ் யூ சொல்ல வேணா, நம்மளே போயிடலான்னு. நிஜமாவே அவ ஐ லவ் யூ சொல்லலான்னு தான் வந்தா, இவன் திரும்பி போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். அது கவர்டைஸ்ன்னு சொல்றது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபியர். அப்புறமா ஜென்ரலா ஃபியர்ன்னு தெரியாம நாம சில காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கணவன் மனைவி 2 பேரும் பெட்ரூம்ல தூங்குறீங்க, சரியா? கதவு எங்க இருக்குது? கதவு ஆணுக்கு பக்கத்துல இருக்குதா, பெண்ணுக்கு பக்கத்துல இருக்குதா? உங்க வீட்டுல யாரு கதவுக்கு பக்கத்துல தூங்குறவங்க? பெட்டுக்கு டோர் சைடுன்னு ஒண்ணு இருக்கும்ல, டோருக்கு அதர் சைடுன்னு ஒண்ணு இருக்கும்ல, டோர் சைடுல தூங்குறது ஆணா பெண்ணா சொல்லுங்க. நான் தான் சார். பெண். நான் தான் சார் டோர் சைடுல தூங்குவேன். சரி, மத்தவங்க? நான் தான் டோர் சைடு தூங்குவேன். சரி. அப்புறம் மத்தவங்க? வைஃப், என் வைஃப் தான் டோர் பக்கத்துல. நான் தான் டோர் சைடு தூங்குவேன் சார். இது கோளாறான குடும்பமா இருக்குது. எங்க வீட்டுல எல்லா வீட்லயும் லேடிஸ் தான் சார் கதவு ராம் ஓப்பன் சார். பண்றாங்க. எங்க வீட்டுல காலையில எழுந்து 6 அவங்க மாசம் காஃபி நானு, 6 மாசம் மாறுது. ஆ, சீசன் மாறுச்சுன்னா எனக்கு மாறும். ஆ, நீங்க என்ன ஆன்சர் சொல்லுங்க சரி. சார்? பட் ஜென்ரலா உலகளாவிய அளவுல சொல்ற செய்தி என்னன்னா, ஆணுக்கு இந்த பாதுகாக்கிற டெண்டன்சி இருக்கிறதுனால, டோர் வழியா தான் உங்களுக்கு டேஞ்சர் வருங்கிறதுனால, ஆண் பெரும்பாலும் டோர் இருக்கிற இடத்துல இருப்பான். டோர் சைட்ல படுக்கிறது ஆணாக இருக்கும். அது இங்க ரொம்ப கோளாறான மக்கள்லாம் இருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. சைக்காலஜி வேற மாதிரி சொல்லி கொடுக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 வயசு பையன், 15 வயசு அக்கா, சரியா? 2 பேரும் ரைட் சைட்ல ரோடு, லெஃப்ட் சைட்ல பிளாட்ஃபார்ம். பையனுக்கு 10 வயசு, அக்காவுக்கு 15 வயசு, சரியா? இப்போ பெண் எந்த சைட்ல நடப்பா? ரோட் சைடா, பிளாட்ஃபார்ம் சைடா? பையன் எந்த சைடு நடப்பான்னு சொல்லுங்க. பையன் ரோட் சைடு, பாப்பா வந்து பிளாட்ஃபார்ம். பையன் ரோட் சைடு தான் நடப்பான். பையன் ரோட் road சைடு போவான். கைய பிடிக்கும். சார் அக்கா தான் ரோட் சைடுல போவாங்க, பையன் இந்த பக்கம் தான் பிடிப்பாங்க. சரி. அப்புறம் மத்தவங்க இருங்க, வார 2 வாங்கிக்கலாம். மத்தவங்க சொல்லுங்க. கல்யாணி சொன்னதுதான் சார். சரி, ரைட். அப்புறம் கல்யாணி மாதிரி தான் சார், கல்யாணி மாதிரி தான். சின்ன ஸ்டீபன், பிள்ளைங்க இது இந்த பக்கம் இது வர, group பெரிய சரி கிடையாது ஸ்டீபன். இது உலகத்தோட ஒட்டு ஒழுகலே கிடையாது. இது இல்ல ஊரோட ஒத்து வாழ மாட்டேன்து. ரொம்ப கோளாறான குரூப் ஆகுது இது. நான் அதை சார் வட்டியால அக்கா வந்து தம்பியை கேர் பண்ணிப்பாங்க சார், அதனால அப்படிதான் போவாங்க. இது வந்து சில நீங்க நேரங்கள்ல இருங்க, இன்டெலிஜென்ட்டா நீங்க நினைக்கிற செய்தி. எல்லா இடங்களிலும் ஆண் தான் காப்பாத்துவான். அதனால இந்த 10 வயசு பையன் அக்கா கிட்ட சொல்லுவான், அக்கா மரியாதை இந்த பக்கம் வா அப்படிமா. இல்லைன்னா ஏதோ ஒரு வண்டியோட பஸ்ஸோ லாரியோ இப்படி வரும் பாருங்க, அவன் ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் நகர்த்திடுவான். இல்லைன்னா இவன் இப்படி போய் இந்த பக்கம் வந்துடுவான். ராமு சார், தெரியாமலேயே. ராமு சார், வாங்க. ஆக்சுவலா இது மத்த வேர்ல்டு லெவல்ல மத்த இடத்துக்கு வேணா அப்ளிகபிள் ஆகும். இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்காவுங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, பிள்ளைய அப்படித்தான் வச்சு வளர்ப்பாங்க. பிள்ளைங்களும் கேட்டுக்கும் அக்கா சொன்ன. நீங்க ஒரு ஆங்கிள் நீங்க சொல்றீங்க, இதுவும் சைக்காலஜில கரெக்ட் தான். ஆனா ஜெனரலா அமுதா சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். அமுதா மேடம் சொல்லுங்க. நம்ம லெஃப்ட் ஆயிட்டாங்க சார். அவங்க யாருக்கும் குட் பை சொன்னாங்க.
சரி ரைட்டு. வந்துட்டாங்க அப்புறம் வசந்தி ஏதோ சொல்ல வந்தீங்களா வசந்தி மேடம்? இல்ல என்னன்னா ம். நான் பிரேமா மேடம் சொல்றாப்புல இந்த அக்கா கேர்ள்ஸுக்கு வந்து மதர்லி அஃபெக்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால அந்த தம்பி இப்ப அண்ணாவா இருந்தா வச்சுங்க, அண்ணனா இருந்தா அண்ணன் அண்ணன் வந்து தங்கச்சிய அந்த பக்கம் வைப்பான். தம்பியா இருந்தா அந்த அக்கா தம்பிய பாதுகாத்து கூட்டு போவான். இது ஜென்ரலா நீங்க இந்தியன் கான்டெக்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க, இப்போதைக்கு அதை ஏற்றுக்கொள்கிறேன். பட் உலகளவில் மேல் ஃபீமேல் அப்படின்னு எடுத்தோமானால் வேட்டைக்கு 2 பேரும் போனாங்க. ஹோமோ சேப்பியன் சேப்பியனுக்கு முதல் பேர் வந்து ஹண்டர், 2வது பேர் ஹண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு பேர் கேதரர். முதல்ல மனிதனுக்கான வைக்கப்பட்ட பேர் வந்து ஹண்டர் கேதரர் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. ஹண்டர்னு 2 பேரும் ஆணும் பெண்ணும் ஒன்னாதான் போய் ஹண்ட் பண்ணாங்க. அப்ப இவளுக்கு ப்ளீடிங் ஆரம்பிச்சு பிளட் டிராப்லெட்ஸ் வெளியில வர்ற போது அந்த சிங்கமோ புலியோ வைல்ட் அனிமல் இந்த பெண்ணை அடிக்க ஆரம்பிச்சது. அது முதல்ல இவனுக்கு புரியல, அதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்சான். ஆப்ஜெக்ட் ஆஃப் பிளட் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த அனிமல் வருது. அப்ப இவ ப்ளீடிங் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னான்னா அந்த வேட்டையை நிறுத்திவிட்டு பத்திரமா கொண்டு போய் அவளை குகையில விட்டுவிட்டு திருப்பி வந்தான். மறுநாள் வரியா இல்ல, மறுநாள் வரியா இல்ல, மறுநாள் வரியா இல்ல, மறுநாள் வரேன்னு வந்தா. ஒரு லெவல்ல வெறுத்து போய் பேசாம நீ வீட்லயே கடை நானே ஹண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சான். அந்த ஹண்ட் பண்ணி முடிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ சமையல் பண்ற போது அவ வெட்டுவாள்ல அந்த மாமிசத்தை வெட்டுற போது இவன் என்ன சொல்லிக்கிறான், சின்னதா வெட்டு, ரவுண்டா வெட்டு, சதுரமா வெட்டுன்னு. அவ சொன்னா, இந்த பார் வேட்டையாட்டு வந்துக்கிறேன், மேலெல்லாம் அடிபட்டுக்கிறேன், கம்முன்னு பட்டு தூங்கு, அப்பதான் நீ நாளைக்கு திரும்ப போக முடியும், ரெஸ்ட் எடு, சமைக்கிறதெல்லாம் என் வேலை, போட்டது தின்னுட்டு போடா, நானே சமைச்சுக்கிறேன், நான் பெருசா வெட்டுவேன், சின்னதா வெட்டுவேன், ரவுண்டா வெட்டுவேன், சதுரமா வெட்டுவேன், போடான்னா. அதுல ஆரம்பிச்சதுதான் இன்னைய தேதிக்கும் உலகம் பூரா கிச்சன் கண்ட்ரோல் அந்த லேடி வச்சுக்குவா. அந்த கிச்சனுக்கு வேண்டியதை கொண்டு வரத ஆன் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரி குகையில இருக்கிற போதும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அது லயனோ நரியோ ஒரு சத்தம் கேட்கும். வீட்டுக்குள்ள அந்த குகைக்குள்ள உள்ள இருக்கிற இடத்துல ஆண் இருப்பான், பெண் இருப்பா, குழந்தைங்க 2 இருக்கும். அப்போ ஒய்ஃப் கேட்பா, என்னங்க அது ஏதோ சத்தம் கேக்குதே, ஊழையிடுற மாதிரி கேக்குதே, கர்ஜிக்கிற மாதிரி கேக்குதே அப்படின்னா இவனுக்கு தெரியாது லயனு, இவனுக்கு தெரியாது நரி ஓனாயின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, காத்தடிச்சுது, அது இலை அசைஞ்சுது, கிளை ஆச்சு அப்படின்னா. இவனுக்கு தைரியமா இருக்கிறோம் அப்படிங்கிற போஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஐயோ ஆமா எனக்கும் பயமா சிவகுமாரா இருக்கும். சரி, அப்ப இவனுக்கும் பயமா இருந்ததுன்னு சொன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இவனுக்கு பயமா இருக்கும் ஆனா காமிக்க மாட்டான். அதனால ஆண் இங்கேயும் வேட்டையாடுற இடத்துலயும் டேக் ஓவர் பண்ணா, வீட்டுக்குள்ளேயும் டேக் ஓவர் பண்ணா. எப்பவுமே குகையை பார்த்த மாதிரி, குகைக்கு என்ட்ரன்ஸ் எங்க இருக்குதோ அதை பார்த்த மாதிரி தான் ஆண் இருப்பான். இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். ஹோட்டலுக்கு போறீங்க, பெரிய ஹோட்டல் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டீங்க, எல்லா டேபிளும் ஃபில்லப் ஆயிடுச்சு, கடைசியில ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள்ல ஒண்ணு சவுத்தை பார்த்து இருக்கலாம், இல்லைன்னா என்ட்ரன்ஸை பார்த்து இருக்கலாம். ஆண் எந்த இடத்துல உட்காருவாங்க, பெண் எந்த இடத்துல உட்காருவாங்க? லாஸ்ட் டேபிள், புரியுதா? சவுத்தை பார்த்த மாதிரி இருக்குது. நீங்க சவுத்தை பார்த்து உட்காருவீங்களா, இல்ல அந்த பக்கம் பார்த்து என்ட்ரன்ஸை பார்த்து உட்காருவீங்களா? ஆண் எங்க இருப்பாங்க, பெண் எங்க இருப்பாங்க? நான் என்ட்ரன்ஸ் பார்த்து தான் உட்காருவேன் சார். சரி வாங்க. எங்க உட்காந்தா சாப்பிட வசதியா இருக்குமோ அங்க உட்காந்து சாப்பிடுவோம் சார். இன்டர்நேஷனலி ஆணு என்ட்ரன்ஸை பார்த்து தான் உட்காருவான். ஏன்னா அது வழியா தான் அவனுக்கு டேஞ்சர் வரும். இன்னமும் நான் வந்து சார், நான் எந்த இடம் எனக்கு வந்து எப்படி உட்கார்ந்தா சரியா இருக்கும், இல்ல மற்றவங்க எல்லாம் எப்படி உட்கார்றாங்கன்னு பாத்துக்கிட்டு அவங்களெல்லாம் உட்கார்ந்த அப்புறம் நான் கடைசியா உட்காருவேன். சரி விடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் மக்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இனிமே அடுத்த வாட்டி ஹோட்டலுக்கு போற போது கடைசி டேபிள்ல எங்க ஆண் இருக்கிறான், எங்க பெண்ணுக்கிறான், யாரோ ஒரு ஆள் தெரிஞ்ச ஆளு தெரியாத ஆளு எப்படி உட்கார்றாங்கன்னு பாருங்க. பெரிய வியூ கிடைக்கிற மாதிரி இடத்துல மட்டும்தான் ஆண் இருப்பான். பெரும்பாலும் பெண் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, உங்களுக்கு சைட் அடிக்கணும் இந்த வயசுல, அதுக்காக நீங்க இங்க வந்து உட்காருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவனை அறியாமலே இவன் உள்ள இருக்கிற அமிக்டாலா, ரிஸ்குடா, தெரியாத ஹோட்டல்ரா, மரியாதையா என்ட்ரன்ஸை பார்த்து உட்காரு, மரியாதையா பெருசா தெரியுற மாதிரி உட்காரு, கார்னர்ல கொஞ்சோண்டு தெரியுற மாதிரி எல்லாம் உட்கார கூடாது. லார்ஜ் ஏரியா ஹோட்டல் தெரியுற மாதிரி தான் ஆண் பெரும்பாலும் உட்காருவான். நீங்க இல்லைன்னா ரைட்டு, நீங்க அபூர்வ பிறவி, உங்களை மன்னிச்சு விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க எப்படி உட்கார்றாங்கன்னு அடுத்த வாட்டி ஹோட்டலுக்கு போற போது பாருங்க. சரியா? தட்ஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்டடி ஃபார் யூ. எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா
ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இப்போ அக்கா தம்பின்னு சொன்னதுல ரைட்டு, நீங்க ஒரு காரணம் சொல்லிட்டீங்க, அக்கா ப்ரொடெக்டிவ் மட்டர்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு ஒத்துக்கிட்டேன், லாஜிக்கு ரேஷனல். இன்னது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நடந்து போறாங்க, சரியா? ஏதோ சண்டை, ஹஸ்பண்ட் கத்துறாரு, என்ன சொல்லி கத்துறாரு, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி, இந்த பக்கம் வந்து தொலைன்னு. நீ செத்தாதான் நிம்மதி என்னது? கான்சியஸ் மைண்டு, புரியுதா? ரேஷனல் மைண்டு, கான்சியஸ் மைண்டு, லாஜிக்கல் என்ன சொல்லுது, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லுது. சப்கான்சியஸ் மைண்டு அமிக்டாலா என்ன சொல்லுது, இந்த பக்கம் வந்து தொலை, செத்து போறான், லாரி அடிச்சு பஸ் அடிச்சு செத்து போயிடுவேன், எவ்வளவு வேகமா கார் வருது, இந்த பக்கம் வந்து தொலை அப்படிமா. இவன் செத்து தொலைன்னு சொல்றது ஒரு கான்சியஸ் மைண்டு, இந்த பக்கம் வந்து தொலைன்னு சொல்றது அன்கான்சியஸ் மைண்டு, புரியுதா? அதனால நீங்க மேலோட்டமா பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா ஸ்மூதா போகுது இல்ல, உள்ள கான்ஃபிளிக்ட் இருக்குது. ஒரு கப்பல் வீடு, சரியா? அங்க 2 குழந்தை இருக்குது. இன்னொரு கப்பல் அந்த நம்ம ஆபீஸ் கலீன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பல் வீட்டுக்கு போறாங்க, சரியா? இவங்க ஒய்ஃப் பேசுவாங்க, ஹஸ்பண்ட் பேசுவாங்க, ரைட்? போன உடனே ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, பெரும்பா அந்த கிச்சன் சைடா போயிடுவாங்க, அவங்க உள்ள மற்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆண் இருக்கிறாரு, இரு வீடு சுத்தி பார்க்கலாம், ஜன்னல் காட்டு, சோ இப்படிதான் வந்தோமா, அப்ப பார்க் பண்ண காரு அங்க இருக்குதா, அப்புறம் அடுத்த ரூம், ஏன்னா இவனுக்கு எஸ்கேப் ரூட்டு தெரியணும், நான் எங்க இருக்கிறேன்னு தெரியணும், புது வீடு, டேஞ்சர் எங்க இருந்து வேணா வரோம், எந்த சைட்ல இருந்து வேணா வரோம், இவனுக்கு எல்லா டோரும் தெரியணும், எல்லா ஜன்னலும் தெரியணும். இது அவேர்னஸ்லயே கிடையாது, அன்கான்சியஸ் சொல்ல வர்றேன் நானு. எந்த புது வீட்டுக்கு போனாலும் ஒரு ஆணு வீட்டை சுத்தி பார்க்கணும்னு கேட்பான், அவனுக்கு எல்லா லொகேஷனும் தெரியணும். ஓ கோயில் அங்க இருக்குது, சினிமா தியேட்டர் அங்க இருக்குது, ஓ மெயின் ரோடு இப்படி வருது, ஓ இதுதான் பேக் யார்டா அப்படின்னுட்டு அந்த கிளியரா அவனுக்கு அந்த டோபோகிராஃபி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சார் சோஃபால வந்து உட்காந்துன்னு டீ குடிப்பாரு, டயலாக் பேசுவாரு. ஆனா அந்த தெரியாத வரைக்கும் இவனை கூட்டி அந்த ஒரு சோஃபால உட்கார வச்சு உன பேசுனா சொல்ல தெரியாம உட்காந்துருப்பான். ஆங்ஸைட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒன்று ஓடினே இருக்கான். அவர் வீட்டுக்காரர் கேட்பாரு, வா வீடு சுத்தி பாக்குறான், அப்பா சொல்யூஷன் கிடைச்சிச்சுமா, வீடு போலாம் வா. எப்ப அவர் வீடு சுத்தி பார்க்கலாம்னு காமிக்கிறாரோ அப்போதான் நம்ம ஆளுக்கு வேற விதமா அன்கான்சியஸ் லெவல், அன்அவேர்ட் லெவல் சொல்றது, புரியுதா? இது எதுவுமே கான்சியஸ் கிடையாது, எதுவுமே இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை, காக்னிஷனே கிடையாது. அவளும் சர்வைவல் ஓரியன்ட், ஃபியர் ஓரியன்ட். அந்த வீடு லொகேஷன் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாலியா இருப்பீங்க. 2வது வாட்டி வீட்டுக்கு போறப்ப ஜாலியா இருப்பீங்க. ஆனா முதல் தடவை உங்களுக்கு தெரிஞ்சாகணும் எந்த இடத்துல எது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தாகணும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு தடவை டென்சல் வாஷிங்டனும் அவர் கருப்பர், என்ன அவர் நல்லா நடிப்பார், ஆஸ்கார் அவார்டு வின்னர். இதே மாதிரி வில் ஸ்மித்னு ஒரு ஆளு, அவரும் கருப்பர், அவரும் ஆஸ்கார் அவார்டு வின்னர். கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஏதோ வேற ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போவாங்க. அந்த கண்ட்ரில அவங்க ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங் ஹோட்டலு அதுல இருப்பாங்க. அங்க வந்து ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் இந்த லிஃப்ட்டுக்குள்ள இருப்பார், எலிவேட்டர், சரியா? இவங்க 2 பேரும் உள்ள நுழைவாங்க, கருப்பர்கள் உள்ள நுழைவாங்க. ஏன்னா அந்த வெள்ளைக்காரனுக்கு அங்க அந்த இருக்கிற அந்த ஆளுக்கு, அந்த யூரோப்பியனுக்கு இவங்க 2 பேரும் ஆக்டரு, பெரிய ஆளுன்னு தெரியாது. 2 கருப்பர்கள் லிஃப்ட்டுக்குள்ள வர்றாங்க, நான் ஒருத்த மட்டும் நிக்கிறேன், கதவை சாத்திட்டா ரிஸ்க், அவன் ஏன் வெளில ஓடிடும். டென்சல் வாஷிங்டன் ஆஸ்கார் அவார்டு வின்னரு, வில் ஸ்மித் ஆஸ்கார் அவார்டு வின்னரு. ஆனா அவனுக்கு தெரியாது, அவனை பொறுத்த அளவுல 2 கருப்பர்கள் லிப்ட், இவ்வளோண்டு இடம், மாட்டிக்கலாம், சத்தம், முதல்ல ஓடிடு, படிக்கட்டுலயே போய்க்கலாம் அப்படின்னு வெளில போயிடுவான். இந்த ஜோவியெல்லாம் அவர் டென்சல் வாஷிங்டன் சொல்றாரு, நாங்க 2 பேரும் வந்த உடனே அவன் ஓடிட்டான் பாரு அப்படின்னு கிண்டலா சொல்லுவார் அவரு. அதனால உள்ள ஏத்தி இருக்கிறாங்க, கருப்பர்கள்னா டேஞ்சர் அப்படின்னு ரொம்ப காலமாக உள்ள ஏத்தி இருக்கிறார்கள், புரியுதா? அப்புறம் தமிழ் கடவுள் நம்ம ஆள் இருக்கிறாரு, முருகர்னு பேர் அவருக்கு, ரைட்டா? அந்த முருகர் கூடவே எழுதுவாங்க ரைடர்னு ஒண்ணு, எது போட்டாலும் ரைடர்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கல்ல. சினிமா கூட ரைடர் எழுதுறான்ல, சினிமா டைட்டில் வைப்பான், கீழே ஒரு ரைடர் ஒண்ணு எழுதுவான். அந்த மாதிரி ரைடர் நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு என்ன எழுதுறான், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு. அது வேற யாருக்கும் சொல்ல, இவர் ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் சொல்லிடுறாங்க. எல்லா கடவுளும் அவங்க இருக்கிறாங்க, பயம் இல்லைன்னு தான் நம்ம கும்பிடுறோம். ஆனா முருகனுக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு நோட் எழுதி வச்சிருக்கிறாங்க, நீ வேற கேட்டகரி மச்சான், அதனால நீ யாம் இருக்க பயமேன். அவர் சொல்லிட்டாருல, ரைட், பாப்பா ஆள் விடுப்பா, எல்லாம் முருகர் பாத்துக்குவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது வந்து
சிக்னேச்சர் யாம் இருக்க பயமே, பயப்படாத அப்படின்னு சொல்றதுதான் அவர் முதல் வேலை. காப்பாத்துறது ரெண்டாவது வேலை. முதல்ல பயப்படாத, ஐயா இருக்கிறாரு, எல்லாம் ஐயா கவனிச்சுக்குவாரு அப்படின்னு அவர் உங்களுக்கு ப்ரோ நோட் எழுதி கையில கொடுத்தார் ஃபர்ஸ்ட். சரியா? அதுல கூட இன்னொன்னு சொல்றது என்னன்னா, அவருக்கு 2 மனைவி பேர் சொல்லுங்க. வள்ளி, தெய்வானை. மத்தவங்க அதே தானா? தெய்வான ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், வள்ளி வந்து கொர்த்தி. இவன் சைடு விட்டு கலப்பு மதம் பண்ணது, 2வதா போனது கொர்த்தி, முதல் கொர்த்தி கிடையாது. புரியுதா? அது எப்படி நீங்க முதல்ல வள்ளி, நீங்க தெய்வான் தானே முதல்ல சொல்லணும். மனசுக்கு பிடிச்சவங்க பேரதான் சார் முதல்ல சொல்லுவாங்க. அதான் சொல்ல வந்த செய்தி. சைக்காலஜில உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது தெய்வான உதைக்குது, அது சரி கிடையாது. அதனால நாங்க வள்ளியை இட்டாங்க. அவ கொர்த்தி தான், ஆனா கூட நாங்க வள்ளி தான் முதல்ல இல்ல சொல்லுவோம். சார், தெய்வானைய கொண்டு வந்து கட்டுனாங்க, வள்ளிய தேடி போய் கட்டிக்கிட்டாரு. அப்ப தான் தேடிக்கிட்டு போனவங்க மேல ஒரு ஆசை இருக்கும்ல. கரெக்ட், அருமையான லாஜிக். நான் இல்லைன்னு நான் சொல்றேன். ஒய்ஃப் பிடிச்சிருக்குது, ஆமாங்க. அப்போ ஒய்ஃபோட தங்கச்சின்னா ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. தப்பு தப்பா கதை சொல்லாதீங்க சார் நீங்க. அப்புறம் நீங்க தங்கச்சி சொன்ன லாஜிக் தானே, வரும். நீங்க சொன்ன அதே லாஜிக் தானே சொன்னேன். சார் இப்ப நீங்க சார், சார் முருகன் வள்ளிங்க தேவையா சார்? விடுங்க சார், வேற செஞ்சுட்டு வாங்க சார். சரி, ரைட். இல்ல நான் தான் வெளில வந்துட்டேனே நானு. சரியா? அப்புறம் ஆயில்னு ஒரு புக்கு ஜொனாதன் பிளாக்னு ஒருத்தர் எழுதுனது. இது 50 வருஷத்துக்கு மேல முன்னால படிச்சது. இது வந்து அந்த காலத்துல வந்து நியூஸ் பேப்பர் 12 மணிக்கு ஸ்ட்ரைக்குன்னு அனுப்புவாங்க. 12 வரைக்கும் அவங்க பேஜ் மேக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. 12 மணி ஆன கிளாக் தட்டின உடனே பிரிண்ட் கொடுத்துருவான், அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவான். காலைல 6 மணிக்கு உங்களுக்கு பேப்பர் வந்துடும். 5 மணிக்கு ரோட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 12 மணிக்கு ஆரம்பிக்கிறது அந்த காலகட்டம். அன்னைக்கு தான் அந்த இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, உலகம் பூரா. அதுல 10 மணிக்கு இந்த ஆயில் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் பாஸுக்கு மெசேஜ் வருது, நம்ம ஆயில் வெல்ல குண்டு போட்டானுங்க. இவர் வந்து 3rd ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு ஆளுகிறார், 2nd ரேங்க் ஒரு ஆளுகிறாரு. இவர் 3rd ரேங்க். யாரு போட்டாங்க, நம்பர் 1 போட்டானா நம்பர் 2 போட்டானான்னு கேட்பாரு. தெரியலைங்க அப்படின்னும். அப்போ ஒரு காரியம் பண்ணு, மணி 10, 12 மணிக்குள்ள வேலை பண்ணி ஆகணும். அதனால நீ என்ன பண்ணு, 2 பாம் எடுத்து போய் அதுல ஒண்ணு போடு, இதுல ஒண்ணு போடு. பேப்பர்ல வர்றப்போ 3 ஆயில் வெல்லையும் குண்டு போட்டார்கள்னு அர்த்தம். ஏன் ஆயில் வெல்ல குண்டு போட்டாங்கன்னு சொன்னா நான் பயந்தாங்கொல்லின்னு அர்த்தம். 2 துணிசுக்காரன் போட்டான்னு அர்த்தம். நம்ம பேரு கடக்கூடாது, எவன் போட்டான்னு நமக்கு தெரியாது. 2துலயும் போய் 11 மணிக்கு போட்டு 2ன்னா இந்த ஆளு போய் 2 குண்டு தூக்கி அது போட்டுருவான், இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு போட்டுருவான். காலையில பேப்பர்ல வர்றபோது 12 மணிக்கு மெசேஜ் போயிடும், 3 ஆயில் வெல்லையும் பாம்பு அடித்தது. காலையில பேப்பர்ல அதான் வரும். அது வந்து அந்த ஃபியர் வர்ற நேரத்துல அந்த ராங் மெசேஜ் வர்ற போது ஐயோ குண்டு போட்டானா அப்படின்னு நினைச்சான்னா அதுக்கு பேர் ஃபியர். அதை சரியா பாத்துக்கிறேன் வாடான்னு சொன்னான்னா அதுக்கு பேரு மேனேஜ்மெண்ட். அப்ப சில நேரங்கள் இந்த மாதிரி மேனேஜ் பண்ண தெரியணும். காட்ஃபாதர்னு ஒரு அருமையான படம், அருமையான புத்தகம், மரியோ பூசோ அப்படின்னு ஒருத்தர் எடுத்தது, எழுதின நாவல். அதுல டான் கார்லியான்னு இந்த இட்டாலியில மாஃபியா மாபுன்னு சொல்லுவாங்க, ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பேர் ஃபேமிலி. ஃபேமிலின்னா அவங்க தான் பெரிய ஆள், ஒருத்தர் தான் ஃபேமிலி, மற்றெல்லாம் ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா இது இந்த டானோட குடும்பம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெரிய தாதா அவர், இத்தாலிக்கு நம்பர் 1 தாதா. என்ன அவரோட பிள்ளைய கொண்டுடுவானுங்க. பிள்ளைய கொண்டுட்டானுங்க. இந்த மெசேஜை வந்து ஓடி அலறி அடிச்சுட்டு ஒருத்தன் ஓடி வந்து ஐயோ 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 உங்க பிள்ளையா அப்படின்னு ஆரம்பிப்பான். நிறுத்து அப்படிம்பாரு ஒரு டான். ஏன்னா டான் எதுக்குமே கலங்கக்கூடாது, எதுக்குமே பயப்படாத ஆளுக்கு பேர் மட்டும்தான் டான். அமைதியா உட்கார், என் பிள்ளைங்க மற்ற 3த்தையும் கூப்பிடுறேன், 4 பேருமா சேர்த்து ஒரே தடவை சொல்லலாம் உட்கார் அப்படின்னு. அந்த 3 பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப சொல்லு கேட்டுக்கிறேன் அப்படிம்பாரு. அந்த லெவலுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருந்ததுன்னா, துணிச்சல் இருந்ததுன்னா, என் புள்ள செத்து போச்சு அப்படிங்கிற மெசேஜை கூட இரு வெயிட் பண்ணு, எல்லாருக்குமா சேர்த்து ஒரே ஒரு தடவை சொல்லலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார்னா அதுக்கு பேரு டான். டான்னா என்ன பண்ணணும்னா எப்பவுமே பியர் சாப்பிடணும், குண்டா இருக்கணும், டெலிஃபோன் பக்கத்துலயே உட்காந்து இருக்கணும், வேற நகரவே கூடாது. நகர்ந்தா அவங்க வெயிட் குறைஞ்சிடும். வெயிட் குறைஞ்சிச்சுன்னா நீங்க டான் கிடையாது. வெயிட் குறையிற ஆளெல்லாம் வேலை பார்க்குறவங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கினே இருக்கணும். நம்ம வந்து பியர் சாப்பிட்டுக்கினே காலில இருந்து ராத்திரி வரைக்கும் போன்ல மட்டும் ஆர்டர் கொடுக்கணும், ஆள் வர்றவங்ககிட்ட பேசணும், நகரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க. அது பேர் ஃபேமிலி. அதே மாதிரி எலிவாலான்னு ஒருத்தர் பிரமாதமான ஆக்டர், குட் பேட் அண்ட் அக்லி, பல நேரங்களில் இந்த பாட்டு சவுண்டு கேட்டிருப்பீங்க. இது சவுண்டு கேட்காத
இந்த படத்தோட சிக்னல் இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த மியூசிக் கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. குட் பேட் அண்ட் அக்லி சிக்னேச்சர் டியூனும்பாங்க. சரியா? அந்த டியூன் அந்த படத்துல எலிவாலா அவர் பாத் டப்ல படுத்துன்னு இருப்பாரு. என்ன அப்போ உள்ள ஒருத்தன் துப்பாக்கியோட வந்துடுவான். வந்துட்டு அவன் சொல்லுவான், நீ அன்னைக்கு அது மாதிரி பண்ண, இன்னைக்கு இது மாதிரி பண்ண, என் வீட்டுல இது மாதிரி பண்ண, இப்ப பார் அப்படின்னுவான். அதுக்குள்ள இந்த ஆளு பாத்டப்ல இருந்து இன்னொரு துப்பாக்கி எடுத்து டவான்னு சுட்டுட்டு அவன் கீழே வந்துருவான்ல. நடந்து வந்து நெக்ஸ்ட் டைம் when you come to shoot shoot don't talk அப்படின்னுவான். அவன் செத்துட்டான், ஒரே அடி அடிச்சு கொட்டான். நெக்ஸ்ட் டைம் when you come to shoot shoot man don't talk அப்படின்னு போயிட்டே இருப்பாரு அவரு. அந்த இடம் துணிச்சல். நீ எந்த இடத்துல இருந்தாலும் என் கண்ட்ரோல்ல தான் லைஃப் இருக்குது. நான் பாத்டப்ல படுத்திருந்தாலும் நான் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன். என் கண்ட்ரோல்ல வாழ்க்கை இருக்குது. என்னை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஏரியாலாம் நல்லா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஃபியருக்கு மொத்தமா ஒரே ஒரு ஜாப் ஒண்ணுதான் ஆகுது. என்னான் உங்களை உயிரோட வச்சுக்கணும். அது எந்த ஆர்கானிசமா இருந்தாலும், அது எந்த உயிரினமா இருந்தாலும் அதோட வேலை என் தன்னை காப்பாத்தி கொள்ளணும். கொரோனா எங்க இருக்குதுங்க? மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியுங்க. கொரோனா எதுக்கு ஆசைப்படுது? உசுர் வாழணும்னு ஆசைப்படுது. அப்போ ஒரு தடவை கொரோனா வந்தா திருப்பி வராதுங்க. ஏன்னா நீ தான் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டல்ல, இது நல்ல என்வாயன்மெண்டே கிடையாது, எனக்கு இங்க சாப்பாடு கிடைக்காது, போடா அதனால பழிச்சு போ, தப்பிச்சு போ, போறமா போ அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருக்கு கொரோனா வரலையோ அந்த ஆளுக்கு இந்த கொரோனா வரும். அந்த மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற கொரோனாவும் உயிர் வாழணும்னு ஆசைப்படுகிறது. ஃபண்டமெண்டல். அதுக்கு எங்கேயாவது ரிஸ்க் வரும்னா உங்களுக்கு பயம் வந்துடும். புரியுதா? ஃபியரோட வேலை உங்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி எங்க இருந்து டேஞ்சர் வரும், எப்படி வரும்னு அதுக்கு தெரியாது, காப்பாற்றணும். ஃபியருங்கிறது இது டிசீஸ் அல்ல, சிக்னஸ் அல்ல, இல்னஸ் அல்ல, பீயிங் இன்டிஸ்போஸ்ட் அல்ல, ஹெல்ப்லெஸ் அல்ல, டிப்ரெஷன் விழுந்துட்டோம் அப்படிங்கிறது அல்ல. ஃபியர் வந்து இட் இஸ் நாட் அ வீக்னஸ் ஆல்சோ, இட் இஸ் எ ஸ்ட்ரென்த். இது வந்து ஓல்டஸ்ட் லைஃப் ப்ரிசர்விங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. சரியா? அதுக்கப்புறம் லேர்ன்டு ஃபியர்னு சிலது இருக்குது. சில நிகழ்வுகளின் காரணமாக, சில பேர் உங்களை பத்தி கமெண்ட் அடித்ததன் காரணமாக, சிலர் உங்களை வேணாம்னு சொன்னதன் காரணமாக நீங்க இதை கற்றுக்கொண்டீர்கள். வாட் எவர் லேர்ன்டு கேன் ஆல்வேஸ் பி அன்லேர்ன்டுன்னு ஒரு சைக்காலஜில இன்னொரு பிரின்சிபிள் வச்சிருக்கிறோம். எதெல்லாம் நீங்க தப்பா கத்துக்கினீங்களோ அதெல்லாம் மாத்தி உங்களால ரைட்டா கத்துக்க முடியும். எல்லாமும் லேர்ன்டு எக்ஸ்பீரியன்ஸ். பல நேரங்களில் நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எல்லாமே லேர்ன்டு ரெஸ்பான்ஸ் ஆகத்தான் இருக்கிறது. அந்த லேர்ன்டு ரெஸ்பான்ஸ் தப்பாக இருக்கிறது. இட் கேன் பி அன்லேர்ன்டு, இட் கேன் பி read and also you can newly learn also, newly acquire some other knowledge also and change the whole thing அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா வைக்கேரியஸ் லேர்னிங்னு எல்லா தப்பையும் நானே பண்ணி கத்துக்க முடியுமா? நான் இருக்க போறதே ஏதோ 80-90 வயசு, இதுக்குள்ள எல்லா தப்பையும் நானே, வேற யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு கண்டுபிடி, அதுல இருந்து நீ பாடம் கத்துக்கோ அப்படின்னு இன்னொரு லெசன் ஒன்று இருக்குது. ஸோ அதுல மற்றவர்கள் செய்கிற தவறுல இருந்து நீங்க பாடம் கற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ஹெல்ப்லெஸ்ஸா நம்ம குழந்தை பிறக்குது. ஹியூமன் குழந்தை வந்து நம்ம பல நேரங்களில் யுவல் நோவா ஹராரி சொல்றப்ப சொல்றது, 10 கிலோல குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிடும், அதால முடிஞ்ச சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதால எதையோ எடுக்க முடியும், எதனா வைக்க முடியும், அதால மொபைலாக இருக்க முடியும், தன்னைத்தானே ஓரளவுக்கு காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா 10 கிலோ வச்சிருந்தா நம்ம குழந்தை கட்டுப்படி ஆகாது, அம்மா வயிற்றுல வச்சுக்காது, அம்மா வயிற்ற கிழிச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த இயற்கை என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டை குறைச்சு 3 கிலோக்கு தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது குரங்கு மாதிரி இருந்தது வேற, இப்ப மனிதன் மாதிரி நம்ம நிமிர்ந்துட்டோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி விமனோட அப்பாரட்டஸ் எல்லாம் மாறிடுச்சு. அப்போ 3 கிலோ குழந்தை டோட்டலி டிபெண்ட், ஹைலி ஹெல்ப்லெஸ். சுத்தமா அதால ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. அது யாராவது எடுத்துதான் பால் கொடுக்கணுமே தவிர இதுக்காக பால் குடிக்க தெரியாது. நாய்க்குட்டி கூட எப்படியோ மேல ஏறி கண்டுபிடிச்சி அகேன்ஸ்ட் கிராவிட்டி பால் குடிச்சிடும். யானையோ ஒட்டகச்சிவங்கியோ இப்படி மேல போய் தான் கொடுக்கணும், அகேன்ஸ்ட் கிராவிட்டி மேல போய் தான் நீங்க பால் எடுக்கணும். இந்த குழந்தைய மட்டும் நாங்க தூக்கி அணைச்சி வச்சு கொஞ்சி கொலாவி எல்லாம் பண்ணி அதுக்கு பாட்டு பாடி எல்லாம் சொல்லிதான் அதுக்கு பால் கொடுக்குறோம். அப்படிங்கிற போது ஹெல்ப்லெஸ்ஸா இந்த குழந்தை இருக்குது. ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற குழந்தை என்ன பண்ணணும்னா, இது டோட்டலா ஆளை அட்ராக்ட் பண்றது எப்படி? அம்மாவும் அதனாலதான் அதிகமா பேச ஆரம்பிச்சா, கூட 4 பேரை பேசி சப்போர்ட்டுக்கு வச்சாதான் என்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியும்னால கம்யூனிகேஷன்ல அவ எக்ஸ்பர்ட் ஆனா, இந்த குழந்தை பக்கத்துல அம்மா இருந்தா உயிரோட இருப்பேன், அம்மா இல்லைன்னா செத்துருவேன்னு முடிவு பண்ணிடுச்சு. நாளைக்கு பள்ளிக்கூடத்துல என் டெஸ்க்ல உட்காராத பக்கத்து டெஸ்க்ல ஒருத்தன் உட்காருன்னு சொன்னா
நமக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுது. இந்த பொண்ணு நீ எல்லாம் லவ் பண்றேன்னு சொல்ல வரைய அறிவு இருக்குதா, அவன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்தியா அப்படின்னு கேட்டான்னா அவள் தான் முடிஞ்சு. அதனால இந்த 3 கிலோ குழந்தை அம்மாவை நம்பி இருந்தது. கடைசி வரைக்கும் யாரு ரிஜெக்ட் பண்ணாலும் நான் வாழ தகுதியற்றவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபியர் இன் தி வேர்ல்டுன்னு சொல்றது. காசு இல்லைங்கிறது இல்லை, சாப்பாடு இல்லைங்கிறது இல்லை, பதவி இல்லைங்கிறது இல்லை, இதெல்லாம் செகண்டரி. முதல் ஃபியர், கிரேட்டஸ்ட் ஃபியர் எதுன்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். மற்றவங்க என்ன ஆட்டத்துல சேர்த்துக்கல, என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்குது. அந்த கல்ச்சர்ல மாஸ் லெவல்ல இவங்கெல்லாம் நம்ம ஆளு, இவங்கெல்லாம் நம்ம ஆளு இல்ல, இவங்கெல்லாம் நம்ம நாடு, அது வேற நாடு, இவங்கெல்லாம் நம்ம மொழி, அவங்க எல்லாம் வேற மொழி, இவங்கெல்லாம் நம்ம மதம், அது வேற மதம் அப்படின்னு கல்ச்சரும் பிரிச்சு விட்டுருது. அதுல நீங்க வட்டம் போட்டுக்கிறீங்க. நீங்க போட்டதன் நோக்கம் என்ன? நம்மாளுன்னு சொல்றப்ப நான் பாதுகாப்பா இருப்பேன்னுட்டு. கூடவே என்ன ஆகுதுன்னா, நம்மாளு கூடவே நீங்க வளர முடியாது. கூட அவனுக்கு தெலுங்குக்காரங்க இருப்பாங்க, மலையாளி இருப்பாங்க, கன்னடா இருப்பாங்க, ஹிந்தி இருப்பாங்க, பிரெஞ்சு, இட்டாலியன், ரஷ்யன், எங்க வேணாலும் யார் வேணாலும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் டேஞ்சர்னு முதல்லயே இந்த கல்ச்சர் சொல்லி கொடுத்துருது. நம்ம ஆளு மட்டும்தான் நல்லவங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, உள்ள வந்த உடனே பேச முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நீங்க எல்லாம் என்ன ஆளுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உள்ள இருக்கிற அர்த்தம் நீங்க என்ன ஜாதி, என்ன மதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன ஆளுங்கன்னு பதில் கிடைச்ச உடனே சத்தா உக்காந்துக்குப்பா அப்படின்வாங்க. புரியுதா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் பாரதி சொன்னால. பாரதியை திட்டக்கூடாது. அந்த காலகட்டத்தில் என்ன ஜாதின்னு சொன்னதுக்கு தான் வீட்டுக்குள்ள விடுவானுங்க. அதனால இந்த கல்ச்சரல் காசஸும் உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு சில பயம் வரும். நான் இந்த இடத்துல மைனாரிட்டி, நான் இந்தியாவில இருந்து அமெரிக்கா போயிருக்கிறேன், நான் அங்க மைனாரிட்டி. புரியுதா? நான் தமிழ்நாட்டுல இருந்து வேற மாநிலம் போயிருக்கிறேன், நான் அங்க மைனாரிட்டி அப்படிங்கிற இடம் உங்களுக்கு பயம் வரும். சரியா? அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் ஒண்ணு வேணும்னு பிலசாபிக்கலா ஒரு கேள்வி வரும். நான் ஏன் பிறந்தேன், எதை நோக்கி போறேன் அப்படின்னுட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஃபியர் கொடுக்கக்கூடிய செய்திகள். சரியா? அதுக்கப்புறம் ஃபியர் தான் உங்களை உயிரோட வச்சுக்குது. ஒண்ணு, ஃபியரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்குது. இல்லைன்னா மேனேஜர் திட்டுவாரு, இல்லைன்னா மற்றவங்க ஒழுங்கா சமைக்கலைன்னா பிள்ளைங்க சாப்பிடாது, இல்லை வீட்டுக்காரர் கத்துவாரு அப்படின்னு நினைக்கிறதுனால உங்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஷார்பன் ஆகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபியர் வர்ற நேரத்துல எக்ஸ்ட்ராடனரி கேப்பபிலிட்டி வந்துடும். எப்படியும் சமாளிக்கிறது வா, எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கிற போது உங்களுக்கு இயல்பான நேரங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய தகுதி ஆற்றலை விட கூடுதலான ஆற்றல்கள் அந்த நேரத்துல வரக்கூடும். அப்புறமா ஃபியர் என்ன பண்ணோம்னா காம்பன்சேட்டர்னு கரேஜை கொண்டாந்து விடும். இதுக்கெல்லாமா பயப்படுது, பாத்துக்கலாம் வா அப்படின்னு நீங்களா அது காம்பன்சேட்டரி மெக்கானிசம் ஒன்று கொண்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா இது சரியா வரலைன்னா வேற எப்படி சமாளிக்கிறது அப்படின்னுட்டு புதுவிதமான சிந்தனைகளும் உத்திகளும் டெக்னிக்கும் ஸ்ட்ராட்டஜிஸும் கிரியேட்டிவிட்டியும் நாவல் ஐடியாஸும் வர்றதுக்கு இந்த ஃபியர் உதவுது. ஃபியர் இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்றோம் வாங்கிக்கோ போடா அப்படின்ட்டு போயிடுவீங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு வேற மாதிரியா ஒன்று பண்றது எப்படி, அவங்க மனதை கவர்கிற மாதிரி செய்யறது எப்படி, இந்த படத்தை வேற மாதிரி எடுக்கிறது எப்படி, புரியுதா, இந்த டயலாக வேற மாதிரி சொல்றது எப்படி, எல்லா கிரியேட்டிவிட்டியும் ஏன் வருதுன்னா இல்லைன்னா நம்ம படம் ஓடாது அப்படிங்கிறதுனால வர்றது. அப்புறம் ஃபியர் உங்களுக்கு சொல்லிடும், இவ்வளவுதான் உன் லிமிட்டு, இதை தாண்டி போகாத. சில இடங்கள்ல இதுதான் உன் ஏரியா ஆஃப் ஆபரேஷன், தாண்டி வெளில போகாத. ஃபைனான்ஸை பத்தியோ கணக்கை பத்தியோ ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசினாங்கன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு வெளில வந்துடுவேன். சைக்காலஜி பார்த்து பேசினாங்கன்னா நாங்க உள்ள வந்துடுவோம். அப்போ எந்த இடத்துல நான் வெளில வருவேன், எந்த இடத்துல உள்ள வருவேங்கிறது என் லிமிட் எதுன்னு எனக்கு தெரியறதுனால முடியுது. அப்புறமா ஃபியர் இருக்கிற போது ஒரு ஆளால வேட்டையாட முடியாதுன்னு கண்டுபிடிச்சா அவங்க 10 பேரா ஒன்னா சேர்ந்து 10 பேருமா சேர்ந்து யானை அடிக்கலாவா அப்படிமா. ஏன் நீங்க குரூப்பை கிரியேட் பண்ணீங்க, ஏன் ஒரு குழு உருவாகுது, ஏன் ஒரு டீம்னு ஒண்ணு கிரியேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தனி மனிதனால் செய்ய முடியாது. தனி மனிதன் செய்ய முடியாதுங்கிறது இனபிலிட்டி இல்ல, தனி மனிதனால் முடியாதுங்கிறது பயம். எனக்கு சோறு கிடைக்காது, எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடுன்னா வேட்டைக்கு போகணும், வேட்டைக்கு போனா அது நம்மள கடிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும், 10 பேரா சேர்ந்து போலாம் வா, நீ அப்படி மாட்டு, நீ இப்படி மறக்க, அதை கொண்டாந்து இப்படி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. டீம் ஒர்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் காமரேடரின்னு சொல்றதும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு கம்யூனிட்டி உருவாகிறதும் பயத்தின் காரணமாக. தனியா இருந்தா இன்னொரு குரூப் வரும் உங்களை கொண்டு போயிடும்.
நீங்க ஒரு குரூப்பா இருந்தா இந்த குரூப் அந்த குரூப் சண்டை போட்டு நம்ம வின் பண்ணி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே மக்கள் கம்யூனிட்டியாக மாறி விடுவார்கள். அப்புறம் ஃபியர் வந்து உங்களுக்கு மாரல் ரெகுலேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவ்வளோ நல்ல வீட்டில் பிறந்து இந்த மாதிரி வளர்ந்துக்கிறோமே, நீ எல்லாம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருவாங்களே அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இன்டர்னல் ரெகுலேஷன் சொல்லும். வேண்டாம், இது ஒரு முக்கியமான இடம், நம்ம வாயை கொடுக்கக்கூடாது, பார்த்து பேசணும், பக்குவமா பேசணும், பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இது இந்த படித்தவங்க இருக்கிற சபை அப்படின்னு நீங்களா ஒரு சில கண்ட்ரோல் கொண்டு வரீங்க, உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறீங்க. அவங்க எல்லாம் வந்து நான் அறிவாளி, நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு யாரும் உங்க கையில சொல்ல. ஆனா உள்ள நுழையிறப்ப இது பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ரீசெண்டா இருப்போம், டீசெண்டா இருப்போம், வார்த்தைகளை பார்த்து பேசுவோம் அப்படின்னு நீங்களா கண்ட்ரோல் கொண்டு வரீங்க. மாரல் ரெகுலேஷன் பிகாஸ் ஆஃப் ஃபியர். அதர்வைஸ் மை நேம் will get spoiled. அதர்வைஸ் they will not include me in the team next time. புரியுதா? இதெல்லாம் இதுல இருந்து வர்றது. அப்புறம் இந்த ஃபியர் என்ன பண்ணுதுன்னா இம்மிடியேட்டா ஆக்ஷன் எப்படி எடுக்கணும், என்ன ஆக்ஷன் எடுத்தா நல்லது அப்படின்னு உங்களை சிந்திக்கவும், அந்த சிந்திச்ச உடனே செயல்படுத்தவும் உங்களை தூண்டி விடுறது அச்சம். அச்சம் இல்லைன்னா நீங்க நார்மலா உட்காந்துருவீங்க. அதனால அச்சம் என்ன சொல்லுதுன்னா உங்களை செயல்பட தூண்டி விடுகிறது, இம்மீடியட்டா முடிவெடுக்கும்னு சொல்லுது. இவ்வளவுதான்டா டைம் அப்படின்னு சொல்லுது. இது ஆபீசர் லைக் குவாலிட்டி, OLQன்னு சொல்லுவாங்க. ஆபீசர் லைக் குவாலிட்டி. ஒரு டஞ்சன் ஒன்ன கையில கொடுப்பாங்க, அதை கொடுத்துட்டு, டஞ்சன்னா வெறும் குப்பை மேடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கையில கொடுத்துட்டு இதுதான் உன் ஆபீஸ், நாளை காலையில் ஒன்று வந்து பாக்குறேன் படன்றாங்க. அவன் 24 ஹவர்ஸுக்குள்ள அந்த குப்பை மேட்டை சரி பண்ணி அதுல ஒரு பில்டிங் ஒன்று எழுப்பி அவன் 10க்கு 10 போட்டு அதுல டேபிள் சேரு ஏசி எல்லாத்தையும் போட்டு உட்காந்து எதிரில் கெஸ்ட் சேர்னு போட்டு அவர் வந்தாருன்னா வாங்க உட்காருங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் ஆபீசர் லைக் குவாலிட்டி. நேத்திக்கு இது குப்பை மேடு, இன்னைக்கு நீ ஆபீசர்ன்னு சொல்லிட்டு ஆபீசர் கேபின் நீ காமிக்கிற, கெஸ்ட் வந்தா உட்கார வைக்கிறதுக்கு இடம் தர்ற. அந்த குவாலிட்டி இருக்குதுன்னா நீங்க வேலை செய்யக்கூடாது, மற்றவனை வேலை வாங்கி ஆபீஸை உருவாக்கணும், இல்லாத ஆபீஸை உருவாக்கணும். அந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் உங்களை அச்சம் என்ன பண்ணுது, இல்லைன்னா நாளைக்கு இந்த கிடையாது, இந்த ஆபீஸ்ல நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுவான், நான் ஆபீசர்னு அவனுக்கு காமிச்சு ஆகணும், கையில கொடுத்தது குப்பை மேடு தான், ஆபீஸ் ஏர் கண்டிஷன் ஆபீஸ் காமிக்கிற பார் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஃபியர் என்ன பண்ணா இந்த மைனஸ் பாயிண்ட்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா திங்க் பண்ண தெரியாது, இமோஷனலா தப்பா டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபியர் திரும்ப திரும்ப ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா, பிபி கூடிக்கிட்டே இருந்ததுன்னா, பல்ஸ் கூடிக்கிட்டே இருந்ததுன்னா, ப்ரீதிங் கூடிக்கிட்டே இருந்ததுன்னா, இந்த அச்சத்திலேயே நீங்க உயிர் வாழ்ந்திருந்தீங்கன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் கோளாறு ஆயிடும். உங்களுக்கு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எல்லா நேரமும் மாத்தி மாத்தி வேலை பண்ணினே இருக்கிற போது ஒட்டு மொத்தமா உடம்பு டேமேஜ் ஆயிடும், பிசிக்கல் செட்பேக் வந்துடும், அதனால ஹெல்த் அடிபடும். அப்புறம் ஃபியர் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஊற்று, சேஃபா சின்ன வட்டத்துக்குள்ள இரு அப்படின்னு சொல்லும். அதனால நீங்க ட்ரூலி அலைவ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்களா உங்களை மனதளவில் சிறைப்படுத்தி விட்டீர்கள் அப்படிங்கிறது மைனஸ் பாயிண்ட். அப்புறம் ஃபியர் என்ன பண்ணும், எதுக்கும் வம்பு அடிப்பான் போல தோணுது, முதலடி நம்மளது அடிச்சிருவோம் அப்படின்னுட்டு அன்னசரியா தேவையில்லாத இடங்கள்ல யாரையாவது போய் அடிச்சுட்டு வந்துடுவீங்க, அது தப்பு. சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில ரிஸ்கே இல்லாத இடத்துல, டேஞ்சரே இல்லாத இடத்துல அடுத்த ஆளை போட்டு அடிச்சிருவீங்க, இது அன்ரீசனபிள், இர்ரேஷனல். அதுக்கப்புறமா ஃபியர் எங்க இருக்குதோ அந்த இடத்துல அன்போ, இந்த பரிவு, பற்று, பாசம், உற்றார், உறவினர், சுற்றம், சூழல், கம்யூனிட்டின்னு சொல்றோம்ல, இது எதுவுமே இருக்காது. அச்சப்படுகிற இடத்துல இது ஒழுங்கா இருக்காது. நீங்க நல்லா ரிலாக்ஸா கம்ஃபர்டபுளா இருக்க முடியும்னா அந்த இடம் அருமையான இடம், அந்த இடத்துல உங்களுக்கு இன்டிமெசி கிடைக்கும். இது நம்ம ஆளு தான் அப்படிங்கிற போது நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வர்றாங்க, நீங்க லுங்கி பனியன்ல இருக்கிறீங்க, கம்ஃபர்டபுளா வா மச்சான் உட்காருன்னு சொல்லி பேசிட்டு இருப்பீங்க. இதே வேற ஒரு ஆள் வந்தா இருப்பா ஒரு நிமிஷம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னுட்டு போய் நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு டக் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடியா வந்து உட்காரணும். அப்போ இன்டிமசி இருக்க இடத்துல நீங்க உங்களை பெரும்பாலும் மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் நீங்களாக இருக்கலாம், இயல்பாக இருக்கலாம். அப்போ அதுக்கு இன்டிமசி வேணும், அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அதுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும். அது இல்லை, ஒரு ஆள் பெரிய ஆள், ஒரு ஆள் சின்ன ஆளு, பாக்குறவங்க வேற என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடம் போயிடும். ஃபியர் இந்த இன்டிமசியை கெடுத்து விடுகிறது. அதுக்கப்புறம் ஃபியர் என்ன பண்ணோம்னா, எதுக்கு வம்பு, எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போவோம், நாமளா ஏதாவது வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாமா. இதுக்கு கன்ஃபார்மிட்டி டெஸ்ட்னு பேரு, CONFORM, கன்ஃபார்ம் அப்படின்னா ஊர் என்ன பண்ணுதோ அதே பண்ணுவோம். அப்போ எல்லாரும் ரைட்டுன்னா நம்மளும் ரைட்டுன்றோம், எல்லாரும் தப்புன்னா நாம ரைட்டு தப்புன்னு சொல்லிடுவோம். நீங்க என்னங்க ஐடியா வச்சுக்கிறீங்க, உங்க கருத்து சொல்லுங்க.
நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது நாங்க சரின்னு சொல்லிடுறாங்க அப்படின்வாங்க. என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஆமான்னு சொன்னேங்கன்னு கையெழுத்து போட்டேன்னு எடுத்துக்கோங்க, ராட்டிஃபை பண்ணேன்னு சொல்லிடுங்க, அப்புறமா வந்து கையெழுத்து போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுயமாக சிந்திக்க மாட்டார்கள். புரியுதா? இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபியர்ல வர்றது தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப்போ, இந்த நெட்டன்யாகுவோ, இல்லை இந்த ஈரான் தலைவரோ, இல்லை விளாடிமிர் புட்டினோ, இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது. அவங்க கையில வேற ஏதோ ஒன்று வச்சிருக்கிறான். அதனால நிஜமா நியூக்ளியர் பாம்பு வச்சுக்கிறானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. சதாம் ஹுசேனும் இப்படிதான் சொல்லி கடைசியில் இருந்தாலும் தூக்கில் போட்டு சாவிடுச்சாங்க. அவர் ரசாயன கிருமி வச்சிருந்தார் அப்படிங்கிறதான் பழி. ஆனா ஒரு ரசாயன கிருமி கூட கண்டுபிடிக்கல. ஆந்த்ராக்ஸுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது ஏரியாவில் வந்ததுனாலே தொட்டாலே முகந்தாலே அந்த லெட்டர்ல அப்படி பார்த்தாலே சேர்த்து போயிடுவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பயத்துல இருந்து வர்றது. அது விளாடிமிர் புட்டினும் பயத்துல தான் இருக்கிறாரு. அவர் வீட்டுல இருந்து வராரு, அவர் ஆபீஸ்ல இருந்து வெளில வராருன்னு காமிப்பாங்க. வீடியோ வாட்ஸ்அப்ல வளர்த்துது. எங்க இருந்து லிஃப்ட் வருதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. அவர் புட்டின் லிஃப்ட் இப்படி போவோம், அப்புறமா இந்த பக்கம் போவோம், அப்புறம் கோன்ல அப்படி போகும், அப்புறம் ஒரு இடத்துல அவர் நடந்து இப்படி வருவாரு, அப்புறம் இன்னொரு லிஃப்ட்ல ஏறுவாரு. கடைசி வரைக்கும் இவர் எந்த ரூம்ல இருக்கிறார் அந்த பில்டிங்லன்னு எவனுக்கும் தெரியாது. எந்த வாசல் வழியா வெளியில வருவாரு அதுவும் யாருக்கும் தெரியாது. அவ்வளோ கோணலா லிஃப்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா ப்ரொடெக்ட் பண்றாங்களாம், ஏன்னா எவனாவது கொண்டுடுவானா. அது அடிப்படை ஃபண்டமெண்டல் அச்சம். இவரை கொன்று விடுவார்கள். அதனால அவர் அவ்வளோ சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணி உட்காந்துருப்பாரு. லிஃப்ட் கீழே இறங்கும், லைட்ல போவோம், லெஃப்ட்ல போவோம், மேலே போவோம், இந்த சைடு போவோம், எங்கெங்கயோ போய் கடைசியில் அவர் ஏதோ ஒரு இடத்துல வெளில வருவாரு. 5 கார் ஒரே மாதிரி கார் போங்க. ஏன்னா குண்டு போட்டுருவான் எவனாவது ஒருத்தன். 5 கார்ல எதுல இருக்கிறாரு யாருக்கும் தெரியாதுங்க. ஒரே ஒரு ஆளு கடைசியில அந்த வாசல்ல வெளில வர்ற போது இந்த கார்ல ஏறிக்கோங்க பிரசிடென்ட் அப்படின்னு வாரு. பிரசிடென்ட்டுக்கும் தெரியாது அந்த எந்த கார்ல ஏற போறோம்னுட்டு. அச்சம், கொன்று விடுவார்கள். புரியுதா? அப்புறமா நான் இறந்து போயிடுவேன்னு நினைக்கிற போது தெரியும் பல நேரங்களில் கோணலா டெசிஷன்ஸ் நிறைய எடுத்துடுறாங்க. என்ன அந்த இன்டென்சிவ் ஃபியர் அட் த டைம் ஆஃப் டெத் பீப்புள் மேக் இரேஷனல் டெசிஷன்ஸ். அதனால மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் இந்த ஃபியருக்கு ஒரு பாத்வேன்னு ஒன்று இருக்குது இல்ல, இதை வந்து ஸ்டிமுலஸ்ன்னு ஒன்று இருக்குது. எங்கேயாவது நான் முதல்ல சொன்னேன்ல 5 சென்ஸுக்கும் ஏதோ ஒன்று வருது, அதுக்கு பேர் சென்சேஷன். இதை இப்போ 27ல ஏசி வச்சிருக்கிறேன், இது வந்து ஒரு சென்சேஷன். இது பத்தும் அப்படின்னு ஒரு ஆளு, போதும்னு ஒரு ஆளு, இது பத்தாது இன்னும் கொஞ்சம் 23ல வை அப்படின்னு இன்னொரு ஆளு, இது ஏற்கனவே குளிருது அப்படின்னு இன்னொரு ஆளு. ஆனா 3 பேருக்கும் அதே 27 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு ஆளு கரெக்டா இருக்குதுன்னு, ஒரு ஆளு பத்தலம்பாரு, ஒரு ஆளு இன்னும் கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு, குளிருதுன்னு சொல்லுவாரு. 3 விதமான வர்றதை வந்து பெர்செப்ஷன் சொல்லுவோம். யூனிஃபார்மா ஏசி 27 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் சென்சேஷன். புரியுதா? இந்த கட்சிங்கான் அது கோளாறான கட்சிங்கான். ஆஹா எங்க தலைவர் யார் தெரியுமா? 2 பேரும் வேற விதமா டெசிஷன் எடுக்கிறாங்க. தலைவர் அதே தலைவர் தான், இவரு தலைவா அப்படிம்பாரு, அவன் அயோக்கிய ராஸ்கல் அப்படிம்பாரு. அவரு ரெண்டும் ஏன் மாற்றி மாற்றி வருதுன்னு கேட்டீங்கன்னா பெர்செப்ஷன் மாறுது, சென்சேஷன் இஸ் த சேம். அதனால ஸ்டிமுலஸ் வர்றது எல்லாத்துக்கும் ஸ்டிமுலஸ் வரும். அந்த ஸ்டிமுலஸை எப்படி எதிர்கொள்ளுகிறீர்கள்? ஷேர் மார்க்கெட் ஊந்துச்சுங்க, அட போடா 10 நாள் மேல போவோம், ஒரு நாள் கீழே விழும், விடுறா அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் இருக்கிறான். ஐயோ ஷேர் மார்க்கெட் ஊந்துச்சா அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான். ஸ்டிமுலஸை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளுகிறீர்கள்? 1. 2வது, உங்க சென்சேஷன்ல நீங்க அதை வச்சு என்ன கதை உருவாக்குறீங்க? ஐயையோ ஐயையோ இப்படி எல்லாம் நடக்கலாமா அப்படின்ட்டு, ஆஹா ஓஹோ எங்க தலைவர் யார் தெரியுமா அப்படின்னு 1. இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இட்டு நிறைவு செய்கிற ஒரு கதை, நீங்களே உருவாக்கிய ஒரு கதை, உங்களால் புனையப்பட்ட கதை, உண்மையெல்லாம் கிடையாது. எது நடந்தாலும் நீங்க அதுக்கு ஒரு கதை ஒன்று வச்சுக்கிறீங்க. ஏப்ரல் 15 தேதிக்கு இந்த வெயில் அடிக்குது, மே 15 என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. மே 15க்கு உங்களுக்கு புயல் அடிச்சா கூட அடிக்கும், கோடை மழை அடிச்சா கூட அடிக்கும். ஆனா இப்பவே நீங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க. உங்க பர்செப்ஷன் இப்ப இருக்கிறது ஏதோ ஒரு 30-35 உள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் இப்பவே 43 போவோமோ, அது ராயலசீமா மாதிரி ஆயிடுமோ, ரேணிகுண்டா மாதிரி ஆயிடுமோ, ஆப்பிரிக்கா மாதிரி ஆயிடுமோ, இதெல்லாம் உங்க ஆப்ரஹென்ஷன்ல இருந்து வருது. சென்சேஷன்ல நீங்க கதையை கிரியேட் பண்றீங்க, அந்த கதைக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க. ஸ்டிமுலஸுக்கு ரியாக்ட் பண்ணலை. புரியுதா? சென்சேஷனுக்கு ரியாக்ட் பண்ணல. பர்செப்ஷன்ல கதை உருவாகுது. பர்செப்ஷன் தான் ப்ராப்ளம், சென்சேஷன் அல்ல. யூனிஃபார்ம் சென்சேஷன் இஸ் த சேம். நீங்க பெர்செப்ஷன்ல உருவாக்குற கதை தான்
உங்க எல்லா பிரச்சனையும் உருவாக்குகிறது. அப்ப பெர்செப்ஷனை மாத்துறது எப்படின்னு பாருங்க. அதை வேறு விதமாக ஏற்றுக்கொள்வது எப்படி. இன்னைய தேதிக்கு 35 ஓட்ஸ் இல்ல, சந்தோஷமா இருக்குது இல்ல, போயா சமாளிக்கலாம், பாத்துக்கலாம். மே 15 வர்ற அன்னைக்கு பாத்துக்கிறேன் ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கதை நேரட்டிவா மாத்திட்டீங்க. புரியுதா? இவர் வெற்றி பெற்றா என்ன ஆகும், அவர் வெற்றி பெற்றா என்ன ஆகும். இப்போ எலெக்ஷன் நடக்கல இல்ல, நீ ஓட்டு போடல இல்ல, நீ ஓட்டு போட்ட அப்புறம் 10 நாள் ஆகும் இல்ல, ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பாத்துக்கலாம், விட்றா இப்ப ஏன்டா தலையை பிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பர்செப்ஷன் கதையை நேரட்டிவா மாத்துறீங்க. அதை பின்னால அப்ரோச் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. அன்னெசரியா ஃபியூச்சர் ஃபியர், ஆங்ஸைட்டி இப்ப கிரியேட் பண்றாதீங்க. அதுக்கப்புறமா பாடி ரெஸ்பான்ஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப தெரியும், பிரீதிங் ஒரு மாதிரி ஆகிறப்ப தெரியும், ஒரு மாதிரியா பிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது, இது கோளாறா இருக்குது, மைல்டா ஒரு சிம்டம் வர்றப்பவே நோட்டீஸ் தட் அண்ட் தென் இஃப் இட் இஸ் மேனேஜபிள் மேனேஜ் இட், இஃப் நாட் மூவ் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். ஆர் அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறது எப்படி, ப்ரீதிங்கை ஆல்டர் பண்ணி பார்க்கறது எப்படி, ஒரு மியூசிக் கேட்கறது எப்படி, நமக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கறது எப்படி, ஒரு ஃபோன் கால் பண்ணி ஆளை கூப்பிடுறது எப்படி, இல்லை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது எப்படி, இல்லைன்னா புறப்பட்டு ஒரு பார்க்கில் நடக்கிறது எப்படி, இல்லைன்னா ஒரு நீர்வீழ்ச்சியோ இல்லை ஒரு லேக்கோ இது யூடியூப்ல போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் பார்க்கறது எப்படி அப்படின்னு நீங்கள் அந்த ஸ்டோரியை, அந்த நேரட்டிவை, அந்த சிச்சுவேஷன், அந்த பெர்செப்ஷனை நீங்கள் வேற மாதிரி அணுகுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதில் தான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு வர்றது, இல்லை ஹிப்னோதெரப்பின்னு வர்றது, ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ்ன்னு வர்றது, ஆல்டரிங் ப்ரீதிங்னு வர்றது, என்ன உங்களுடைய பார்வையின் கோணத்தை மாத்துறது, இதெல்லாம் அதில் இருக்குது. பல்வேறு விதங்களில் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது உங்களுக்கு வர்ற ஸ்டிமுலஸ் வரும், சென்சேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். பெர்செப்ஷனை மாத்தினீங்கன்னா எல்லாத்தையும் மாத்திரலாம். பெர்செப்ஷனை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க கையில கண்ட்ரோல் இருக்குது. ஐயோ ஐயோ அப்படின்னு பயந்து ஓடாமல், இன்னொரு வாட்டி இப்படியே ஆயிரம்னு நினைக்காமல், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற செய்திகளை என்னெல்லாம் சமாளிக்க முடியுமோ அதை பண்ணுங்க. இது ஃபியர் ட்ரிகர் ஏரியான்னா ஒண்ணு, இது ஃபியர் ட்ரிகரிங் ஏரியா, நான் போக மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டுலாம், கணக்கை நான் இனிமேல் தொட மாட்டேன் அப்படின்னு விட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணு. ஆனா ஸ்டில் திஸ் கீப்ஸ் லிமிட்டிங் யூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஹிந்தி தெரியாது, ஹிந்தி, ஐயோ எனக்கு ஹிந்தி தெரியலையே, நான் இந்தியாவில் வேற எங்கன்னா போய் மாட்டீங்கன்னா ஒரு கணக்கு சொல்லுது, 65% மக்கள் அவங்க மாநிலத்தை விட்டு வெளில போறதே கிடையாது. அந்த 35 பேர்ல ஒரு 10 பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கிறதும் கிடையாது. அந்த 25 பேரு 10 விதமான மாநிலத்துக்கு போறாங்க, ஒரு மாநிலத்துக்கு 2.5% தேராது. இந்த 2.5% ஆளுக்கு ஏன்டா ஹிந்தி படிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயமா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 65% மக்கள் தமிழ்நாட்டை விட்டு போறதே கிடையாது. வாழ்நாள்ல அவங்க காலை வெளில ஆந்திரா பக்கமோ கேரளா பக்கமோ காலை வச்சதே கிடையாது. ஆனா 100 பேரும் ஹிந்தி கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ பாருங்க, இந்த உங்க ஏரியால இருந்து எதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நான்லாம் ஹிந்தி தெரியாது, போடா கத்துக்க முடியாது போடா அப்படின்னு டைரக்டா கண்ணை பார்த்து சத்தமா நேர்ல சொல்றது, புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு உங்க எது உங்கள் மீது திணிக்கப்படுகிறதோ அப்ப நீங்க எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருந்ததுன்னா அப்ப சமாளிச்சிடலாம். ஐயையோ என்னை விட்டுட்டு போயிடுவாங்களே, ஏன்னா இனிமே நான் உயிர் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயம். அதனால ஃபியர் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது, உயிரை காப்பாற்றுறதுக்காக இருக்கிறது. அதை கொஞ்சம் ரேஷன்லாம் இந்த ஸ்டிமுலஸ் வரும், சென்சேஷன் வரும், பர்செப்ஷன்ல மாத்த பாருங்க, எதிர்கொள்ற இடங்களை மாத்த பாருங்க, என்னென்னலாம் பண்ணா சரியா வரும்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் பண்ணுங்க. பாடி ரியாக்ஷன் இருக்குது, உங்களுக்கு இன்டர்னல் இமேஜினரி ஃபியர்ல இருந்து வர்றதுலயும் இருக்குது, ஃபியூச்சர்ல இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல இருந்தும் இருக்குது. அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, எதிர்கொள்ள தெரிஞ்சுக்கோங்க, பெர்செப்ஷனை மாத்துங்க, ஸ்டோரியை மாத்துங்க, நேரட்டிவை மாத்துங்க. உங்கள் வாழ்க்கை இந்த ஃபியர் லிமிட்டடா மேனேஜபிள் லெவல்ல இருக்கும், சர்வைவலுக்காக இருக்கும், வாழ்க்கை பாட்டு வாழ்ந்துனே போயிட்டே இருக்கும், டெவலப்மெண்ட், ப்ராக்ரஸ், குரோத்னு அது பாட்டுக்கு வந்துனே இருக்கும். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.